همسات الشياطين وأعوذ بك ربي أن يحضرون ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد தூணின்றி வான் படைத்த ஏகேரவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, சூப்பர் சூப்பர். இன்ஷா அல்லாஹ் ஒரு 10:05 ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லோரும் வரட்டும். 10:05 ஒரு 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கிறேன். அது வரைக்கும் ஒரு சின்னதாக என்னதுன்னா, உங்கள் பேர் உங்கள் நேட்டிவ் அதை மட்டும் சேட் பாக்ஸில் டைப் பண்ண முடியுமா? உங்கள் பேர் உங்கள் நேட்டிவ், உங்கள் பேர் என்ன, உங்கள் நேட்டிவ் என்ன, அது 3 மினிட்ஸ்க்குள்ளே உங்கள் பேர் ஒரு நேட்டிவ் சேட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். வரமாட்டேக்கு. ஓகே. தௌலத் காதர் பேகம், சேலம் டிஸ்ட்ரிக். நிஷா ஆலங்குடி. ஓகே. ரோஷினி முகமது பாண்டிச்சேரி. ஆயிஷா சென்னை. சுல்ஃபா அதிராம்பட்டினம். வேறு அதிராம்பட்டினம். ஜன்னத்துல் ஸ்பியா சென்னை. பர்வீன் திருச்சி. வெரி குட், சூப்பர். வேறு பர்வீன் திருச்சி. அஸ்பிரா அதிரை. வேறு அஸ்பிரா அதிரை. அடுத்து வேறு சீக்கிரம். சென்னை. ஜெரினா சென்னை. ஓகே. வேறு மீட்டிங்கில் ஸ்டேட்டஸ் வாங்க சிஸ்டர். ஃபாத்திமா சிஸ்டர் வந்து ஈரோடு. ஓகே, சூப்பர். வேறு மற்றவங்க? ரிஹானா அதிரை அதிராம்பட்டினம். ஓகே, ரிஹானா அதிராம்பட்டினம். வேறு வேறு அவ்வளோதானா? அவ்வளோதான். ஓகே, போயிடலாமா? நம்ம கிளாஸ்குள்ளே போயிடலாமா? கிளாஸ்குள்ளே போயிடலான்னா ஒரு எனர்ஜெட்டிக்காக ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்கள். ஓகே, சரி. இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஒன் செகண்ட். சரி, இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். ஸ்ட்ரெஸ்ஸுனா அப்படிங்கிற பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகத்தில் ஸ்ட்ரெஸ் அந்த அளவுக்கு வியாபிச்சு இருக்குது. கரெக்டாக? ஸ்ட்ரெஸ்ஸால் பாதிக்கப்பட்டவங்க வியாபிச்சு இருக்கிறாங்க. நீங்கள் சொல்லி தான் உங்களுக்கு சொல்லி தான் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது சின்ன வயசுலேருந்து பிறந்தவங்களிலிருந்து வளர்கிறவர் எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு. அஸ்பிரா, எனக்கு வந்து மீட்டிங் லிங்க்கை மட்டும் பர்சனலாக எனக்கு அனுப்புங்க. ஓப்பனாக முடக்கு. ஸ்ட்ரெஸ்ஸு எங்கே தொட்டாலும் ஸ்ட்ரெஸ், யாரை கேட்டாலும் ஸ்ட்ரெஸ். யாரை கேட்டாலும் ஸ்ட்ரெஸ். கரெக்டாக? இப்படியே ஸ்ட்ரெஸ்லேயே வாழ்ந்து ஒரு கட்டத்துக்கு மேலே என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மனிதன் வந்து வெறுத்துருதான்.
ஆமாவா இல்லையா? கரெக்டா? என்னடா இது எப்போ பார்த்தாலும் எங்கே திரும்பினாலும் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறீங்களே, என்னதான் நான் செய்ய? வாழ்க்கைனா இருந்தால் சந்தோஷமாக வாழணுமா இல்லையா? எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸுன்னா என்ன நான் செய்ய? இப்படிங்கிற மாதிரி பலதரப்பட்ட எண்ணங்கள் நமக்கு உருவாகும். ஆமாவா இல்லையா? நமக்கோ சுற்றி இருக்கிற மக்களுக்கோ யாரையாவது சுற்றி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறவங்க பார்த்தாலும் நமக்கு வந்து கோபமாகவும் வரும். ஏன்டா எப்போ பார்த்தாலும் இப்படி எப்போ பார்த்தாலும் இவனுக்கு என்ன பிரச்சனை? ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறான் அப்படிங்கிற மாதிரி நம்மளே நாமே இது பண்ணிப்போம். ஈவன் மற்றவங்கள பார்த்து கோவப்படுறதை விட நம்மளை பார்த்து நம்ம கோவப்படுவோம். ஏன் லைஃப் மட்டும் இப்படி போகுது இப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாமே நம்மளுக்கு அலைபாயும். ஆமாவா இல்லையா? நான் சொல்லக்கூடியது உண்மையா இல்லையா? ஒரு கட்டத்துக்கு எவ்வளோதான் ஒரு மனிதன் வந்து ஒரு சோதனை தாங்குவான். ஸ்ட்ரெஸ்ஸுன்னு போய்கிட்டே இருந்தால் எப்போ தான் ஒரு விடிவு காலம் பிறக்கும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குதா இல்லையா? ஆமாண்ணா தம்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே, சரி. அப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம முன்னோட்டமாக 2 நாள் கிளாஸ். ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து இன்றைக்கும் நாளைக்கும் இதோடைய விஷயங்களை பற்றி நம்ம ரொம்ப டீப்பாக பார்ப்போம். ஓகேவா? ஓகே, இன்றைக்கி நாளைக்கு நம்ம இந்த விஷயங்களை பற்றி ரொம்ப டீப்பாகவே பார்ப்போம். சரி, ஸ்ட்ரெஸ். பொதுவாக ஸ்ட்ரெஸ்ஸை வந்து சொல்லும் போது எப்படி சொல்கிறாங்கன்னா, வேர்ல்டுலேயே 3 பேர் இருந்தாங்கன்னா அதில் ஒருத்தருக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எப்படி? வேர்ல்டுலேயே 3 பேர் இருக்கிறாங்க, 3 நபர்கள் இருக்கிறாங்கன்னா 3ல் ஒருத்தருக்கு கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செகண்ட் பிளேஸ் இன் த வேர்ல்டு உலகத்திலேயே 2வது இடத்துல தான் ஸ்ட்ரெஸ் இருக்குது. பார்த்துக்கோங்க. வேர்ல்டில் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் பெரிய பெரிய நோய்கள் தான் வந்து வேர்ல்டில் செகண்ட் பிளேஸில் இருக்கும், இல்லை ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கும், இல்லைனா நம்மளை தாண்டி யோசிக்க முடியாத வட்டத்தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்திருப்போம். ஆனால் இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க? வேர்ல்டுலேயே செகண்ட் பிளேஸில் தான் ஸ்ட்ரெஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட சூசைட், ஒரு மனிதன் வந்து தற்கொலை பண்ணுறதுக்கு பிரதானமாக எது அமையுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸை தான். தற்கொலை பண்ணுறதுக்கு எது வாழ்க்கையில் அமையுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, the primary problem with mental illness is that we don't know the answer to it. ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான முக்கியமான காரணமே எதை சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பிரச்சனையை குறித்து எப்படி அந்த பிரச்சனையை சரி செய்யணும் அப்படிங்கிற அறிவு இல்லாமல் இருக்கிறது தான் பிரச்சனை வர்றதுக்கான முதல் ரீசன் சொல்கிறாங்க. புரியுதா? ஒரு பிரச்சனை உருவாகுது, அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கணும், அதை தீர்க்கக்கூடிய வழிகள் தெரியாமல் தான் ஸ்ட்ரெஸ் மேலும் 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 அவங்கள வந்து உள்ளணிக்கு போட்டு அமுக்குது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. மென்டல் இல்னஸ் மெடிசன்ஸ்னால் என்ன? மெடிசன்ஸ் வந்து கிட்டத்தட்ட வேர்ல்டு வைடாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மெடிசன்ஸ் வந்து பயங்கரமாக சேல் ஆகுது இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு. ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனுக்கு பயங்கரமாக சேல் ஆகக்கூடிய ஒன் ஆஃப் த மெடிசனில் ஒன்று இந்த மென்டல் இல்னஸ். மன ரீதியாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு மருந்துகள் அதிகமாக விற்பனை ஆகுது. இதுதான் ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான ஓவராலாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்போது ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ரீசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிவிங் த பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர். ஒன்று கடந்த காலத்தில் குறித்து வாழ்ந்துக்கிட்டு இருப்போம், இல்லை எதிர்காலத்தை குறித்து பயந்துக்கிட்டு இருப்போம். புரியுதா? ஒன்று கடந்த காலம் இப்படி ஆயிடுச்சேன்னு அதை நினச்சி வருத்தப்பட்டு இருப்பாங்க. இல்லை எதிர்காலத்தை குறித்து எனக்கு இப்படி ஆயிடுமோ, அப்படி ஆயிடுமோ, இப்படி ஆயிடுமோ அப்படின்னு எதிர்காலத்தை குறித்து பயப்படுவாங்க. பொதுவாக ஒரு வார்த்தைகள் பயன்படுத்தப்படும். நம்ம பயப்படக்கூடிய பெரும்பான்மையான பயங்கள் 99% பயம் உங்களுக்கு நடக்கவே நடக்காது. புரியுதா? நீங்கள் எதிர்காலத்தில் இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் பயப்படுறீங்கல்ல, ஆமாவா இல்லையா? இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்னு சொல்லி நம்ம பயப்படுறோம்ல, இந்த பயப்படக்கூடிய அந்த பயத்தை 99% கிட்டத்தட்ட உங்களுக்கு நடக்கவே நடக்காதுன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 90 to 99. ஃபஸ்ட்டு சே லிப்பிட்டா லாஸ்ட்டு பண்ணட்டுமா சார்? லாஸ்ட்டு பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கிட்டத்தட்ட 99% நடக்கவே நடக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது நீங்கள் வந்து ரிசர்ச்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் போய் ரிசர்ச்லாம் பண்ணி உட்காந்து ஆய்வுகள்லாம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள் போதும். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து இதுக்கு முன்னாடி நீங்கள் கடந்து தான் வந்திருப்பீங்க.
இங்கே எல்லாரும் 30 வயசு இருக்கலாம், 35 வயசு இருக்கலாம், 40 வயசு இருக்கலாம், 25 வயசு இருக்கலாம், 20 வயசு இருக்கலாம், இல்லை 50 வயசு இருக்கலாம், ஏதாவது ஒரு ஏஜில் இருப்பீங்க. அந்த ஏஜுக்கு முன்னாடி இருந்தக்கூடிய இயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நீங்கள் வந்து ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பையன் பெரும்பான்மை பையன் நடந்திருக்காரு. பெரும்பான்மை பையன் உங்களுக்கு நடந்திருக்காரு. லைஃப் இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு சொல்லி பயந்துட்டு இருக்கும் போதெல்லாம் அந்த பயம் உங்களுக்கு பக்கத்திலே வந்திருக்காது. நீங்கள் நினைச்சதை விட கம்மியாக தான் இருந்திருக்கும். இதான ரியாலிட்டி, ஆமாவா இல்லையா? எஸ் ஆர் நோ? இதான ரியாலிட்டி. நடந்திருக்கா? நீங்கள் பயந்து எல்லாமே நடந்துருச்சா என்ன? நீங்கள் பயந்து எதுவுமே நடக்காது. அப்போ லிவ் இன் த பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் கிராட்டிடியூட். லேக் ஆஃப் கிராட்டிடியூட்னா நன்றி செலுத்தக்கூடிய தன்மை இல்லாமல் இருக்கிறதுனால தான் மன அழுத்தங்கள் அதிகமாக உருவாகும். சரி, நன்றி செலுத்தக்கூடிய தன்மை இல்லாமல் இருக்கிறதுனா என்ன அப்படின்னு நீங்கள் கேளுங்களேன். அல்லாஹ் குரானில் அழகான ஒரு வசனம் நேற்று நான் படித்தேன். இது முனாஃபிகை குறித்து இறக்கப்பட்ட வசனமாக இருந்தாலும் இதில் ஒரு படிப்பினைகள் நமக்கு இருக்குது. அதாவது கரெக்டாக சூரா அன்கபுத்தில் 29வது அத்தியாயத்தில் 10வது வசனத்தை நீங்கள் எடுத்து பாருங்களேன். மனிதர்களில் அல்லாஹ்வை ஈமான் கொண்டுள்ளோம் என்று கூறுகின்ற சிலர் இருக்கின்றனர். இது முனாஃபிகை குறித்து இறக்கப்பட்ட வசனம் தான். இருந்தாலும் இதில் வந்து ஒரு படிப்பினைகள் நம்ம எடுத்துக்கலாம். மனிதர்கள் அல்லாஹ்வை நாங்கள் ஈமான் கொண்டுள்ளோம் என்று கூறுகின்ற சிலர் இருக்கின்றனர். எனினும் அவர்கள் அல்லாஹ்வுட வழியில் துன்புறுத்தப்பட்டால் மனிதர்களால் விளைந்திடும் துன்பத்தை அல்லாஹ்வுடைய தண்டனை போன்று கருதி கொள்கின்றனர். எனினும் உம்முடைய ரப்பின் புறத்திலிருந்து உதவி வந்துவிட்டால் நாங்கள் நிச்சயமாக உங்களோடு தான் இருக்கின்றோம் என்று கூறுகின்றனர். அகிலத்தாரின் நெஞ்சங்களில் உள்ளவற்றை அல்லாஹ் அறிந்தவனாக இல்லையா அப்படின்னு அல்லாஹ் வசனத்தை கேட்குறான். இந்த வார்த்தையை கேட்குறான். இந்த பாருங்களேன், எப்படிப்பட்ட வசனம். அதாவது அல்லாஹ்வோட பாதையில் குறிப்பாக சொல்லப்போனால் குரான் சொன்னபடி வாழும்போது நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் ஏற்படுது. அப்போ அதில் நிறைய சோதனைகள் நமக்கு ஏற்படலாம். நீங்கள் வந்து இப்போ உதாரணமாக மார்க்கத்தை நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக பின்பற்றி போகும்போது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் உருவாகலாம். உதாரணமாக ஒரு பேசிக்காக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொலை போகணும்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறோம். அப்போ ஜாபுக்கு போனால் தொலை விட மாட்டேங்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ண முடியும்? நம்ம ஜாப்பை விட்டு வெளியேற முடியும். அப்போ ஜாப் விட்டு வெளியே வருது நமக்கு என்ன இன்பமாக இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ ஒரு ரொம்ப கஷ்டத்தில் இருப்போம். வீடு கட்டணும், இல்லைன்னா ஏதாவது ஒரு வாங்கணும், வட்டிக்கு வாங்க முடியாது. வட்டிக்கு வாங்காமல் இருக்கிறது நமக்கு என்ன வரும்? கஷ்டத்தான் தரும். ஏன்னா நம்ம வந்து எல்லாம் சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் நல்லா வட்டிக்கு வாங்கி நல்லா சந்தோஷமாக இருக்கிறான். நம்மளால் வட்டிக்கு வாங்க முடியலையே, நம்மளால் அந்த அடுத்த கட்டத்துக்கு போக முடியலையே அப்படிங்கிற ஒரு விரக்தி, ஒரு பயம் நமக்கு இருக்கும். இப்படி லைஃப்பை பேசிக்கான நீட்ஸை நம்ம ஒப்பிட்டு பார்த்தாலே நமக்கு ஒரு பிரச்சனை வரும். ஒரு விதமான ஒரு மனக்கவலைகள் உருவாகும். அப்போது அதில் அல்லாஹ் தஆலா சொல்கிறத பாருங்களேன். அதில் அல்லாஹ்வோட பாதையை நீங்கள் போகும்போது மனிதர்களால் ஏற்படக்கூடிய துன்பத்தை ஏதோ அல்லாஹ் வந்து உங்களை துன்புறுத்துறான், அல்லாஹ் உங்களை கஷ்டப்படுத்துகிறான், அல்லாஹ் உங்களை வந்து வேதனைக்கு உள்ளாக்குறான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறதாங்க. திடீர்னு அவங்களுக்கு ஏதாவது நம்ம வந்து ஒரு உதவி இறக்கிட்டோம், மூமின்களுக்கு ஒரு உதவி இறக்கிட்டோம்னா நான் அப்பா உங்களோட தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி மனிதர்கள் எண்ணிக்கொள்கிறாங்க. உங்கள் உள்ளத்தை அல்லாஹ் அறிந்தவன், உங்கள் உள்ளத்தை பற்றி அல்லாஹ் அறிந்தவனா இல்லையா நல்லா கேட்குறான். அப்போது இது ஒரு சமுதாயத்து குறித்து இறக்கப்பட்ட வசனமாக இருந்தாலும் தனிநபரில் இருக்கக்கூடிய செய்தி என்னன்னு பாருங்கள். நம்ம கஷ்டம்னு வந்துருச்சு அப்படின்னா தொழுவும் கிடையாது, நமக்கு தொழுகைக்கு நம்ம சம்மந்தமே கிடையாது. கரெக்டாக அல்லாஹ் பாதுகாத்தலே தவிர. கஷ்டம்னு வந்துருச்சு அப்படின்னா தூர ஒழிடுவோம். சந்தோஷமாக இருக்கும்போது என்ன பண்ணுவோம்னா சுஜூதுலேயே இருப்போம், திக்ர்லேயே இருப்போம். ஏன்னா சந்தோஷமாக இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் அப்படியே உள்ளம்லாம் எப்போ பார்த்தாலும் அல்லாஹ் புகழும். ஏன்னா நமக்கு எது பணம் வேணுமா பணம் வந்து கொட்டிக்கிட்டு இருக்கும், ஆரோக்கியம் வேணுமா ஆரோக்கியம் இருக்கும், வீடு நல்லா பிடிச்ச வாழ்க்கையோடு இருக்கும், அல்ஹம்துலில்லாஹ்னு இருப்போம். யாராவது ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லும்போதே உள்ளத்துலேருந்து அப்படி ஒரு வார்த்தைகள் வரும். ஆனால் கொஞ்சம் அல்லாஹ் சோதிச்ச ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா அல்லாஹ் பாதுகாத்ததை தவிர மற்ற எல்லாருடைய மனநிலைகள் எப்படி உருவாகும்? ஒரே விரக்தி, நன்றி செலுத்துறது இருக்காது, நன்றி செலுத்தக்கூடிய தன்மைகள் இருக்காது, நன்றி செலுத்தக்கூடிய மனப்பான்மைகள் இருக்காது. வழக்கமாக தொழுதுட்டு இருந்தவங்க தூரமாயிருவாங்க, திக்ர் செஞ்சுட்டு இருந்து தூரமாயிருவாங்க, குரானை ஓதிட்டு இருந்தவங்க குரான் இருந்து தூரமாயிருவாங்க. இப்படி எல்லாத்தையும் விட்டும் தூரமாகிறது நம்ம நல்லா உணரலாம். இப்போ லேக் ஆஃப் கிராட்டிடியூட். அல்லாஹ் குரானில் இன்னொரு வார்த்தையை பயன்படுத்துவான். நாம் ஏதாவது அவங்களுக்கு கொடுத்தோம்னா நன்றி செலுத்துகிறாங்க, கொடுக்காம பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா நன்றி கிட்டத்தனமாக நம்மளை விட்டுட்டு போயிடுறாங்க, ஓரத்தில் இன்னும் வணங்கிட்டு இருக்காங்கன்னு நல்லா சொல்கிறான். அவங்க எப்படி ஓரத்தில் இன்னும் வணங்கிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு. அப்போ லேக் ஆஃப் கிராட்டிடியூடு.
அப்போ லேக் ஆஃப் கிராட்டிடியூட் நம்ம ஒரு மனிதனுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவிட்டி பியாஸ். நெகட்டிவிட்டி பியாஸ் அப்படின்னா முக்கியமாக அதை பற்றி பேசக்கூடிய ஒரு வசனம். லைஃப்பில் நடக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்களை ஒரு தடவை நடந்திருக்கும். உங்கள் லைஃப்பில் ஒரு எதிர்மறையான பிரச்சனைகள் ஒரு தடவை நடந்திருக்கும். அந்த ஒரு தடவை நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை உங்கள் லைஃபுக்கு நீங்கள் பொதுவாக மாற்றுறது. உதாரணமாக, ஒருத்தருக்கு வந்து ஸ்டேஜ் ஏறுறது பயமாக இருக்குது அப்படின்னு எக்ஸாம்பிள் வச்சுக்கிறோமே. அவர் ஏன் ஸ்டேஜில் ஏறுறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா, ஏதாவது ஒரு கட்டத்தில் ஸ்டேஜில் ஏறி ஒன்று பேச முடியாமல் அந்த இடத்துல வந்து திணறி இருப்பார், இல்லை ஆன்சைட்டி மாதிரி வந்திருக்கும், இல்லைனா அந்த இடத்துல மயக்கம் போட்டுருந்துருப்பார், இல்லைனா அந்த இடத்த விட்டு தூரமாக இருப்பார், இல்லைனா அதை பேச வந்ததை மறந்துருப்பார். இப்படி ஏதாவது சம்திங் ஸ்டேஜில் ஒன்று நடக்கும்போது சுற்றி இருக்கிறவங்க அவங்கள பார்த்து சிரிச்சுட்டாங்க, சுற்றி இருக்கிறவங்க அவங்கள பார்த்து வந்து கிண்டல் பண்ணிட்டாங்களா, அதோடு அந்த ஸ்டேஜ் ஃபியரை தூரத்தட்டிடுவார். ஸ்டேஜ் ஏறே மாட்டார். அதோட அந்த ஸ்டேஜ் ஏறாமல் என்ன பண்ணுவார்னா, வாழ்க்கை முழுக்க எனக்கு இனிமேல் பேச்சு வராது, நான் ஏற மாட்டேன், நான் போக மாட்டேன், நான் செய்ய மாட்டேன், நான் அந்த பக்கம் சைடே போக மாட்டேங்கிற மாதிரி எண்ணம் அவருக்கு உருவாகும். புரியுதா? எண்ணம் அவருக்கு உருவாகும். அப்போ இந்த ஒரு லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம் நடக்குதுன்னா, அந்த ஒரு விஷயம் நெகட்டிவிட்டி பியாஸ் இது எல்லா நேரங்களையும் நடக்கும்ங்கிற எந்த சாத்தியக்கூறுகளும் அல்ல. உங்கள் லைஃப்பில் ஒரு பிரச்சனை இப்போ நடந்துருச்சு, இப்போ இதுக்கப்புறம் அந்த பிரச்சனை உருவாகுங்கிற மாதிரிலாம் சாத்தியக்கூறுகள் இல்லை. எதிர்காலத்தை அறிந்தவன் அல்லாஹ் மட்டும்தான். நபிமார்களுடைய வரலாற்றில் அவ்வளோ படிப்பினைகள் இருக்கும். அதாவது இந்த எதுக்கு ஒரு மூமின் நம்பிக்கை எப்போ இழப்பான் தெரியுமா? சுஃபியான் சௌரி ரஹிமஹுல்லாஹ் அழகான ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. எப்போ பயன்படுத்துவாங்கன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சம்பவம் என்னது, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கும் இப்லீஸுக்கும் நடந்த அந்த உரையாடல். ஆமாவா இல்லையா? இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே தெரிஞ்சிருப்போம். யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லவே முடியாது, எல்லாருக்கும் தெரிஞ்சிருப்போம். அப்போ இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குது. எவ்வளோ மேலே அல்லாஹ் தாலா தடுத்தும் அவன் நம்பாதீங்கன்னு சொல்லியும் அவங்களுக்கு பகிரங்கமான எதிரியும் சொல்லியும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணிடுவாங்க, ஷைத்தானோட பேச்சை கேட்டு அந்த மரத்தை, இப்லீஸோட பேச்சை கேட்டு அந்த மரத்தை நெருங்கிடுவாங்க. இப்போ அல்லாஹ் தாலா வந்து இங்கே 2 பேர் மேலேயும் கோவப்படுறான். எப்படி கோவப்படுறான்? நான் சொல்லியுமே நான் உங்களுக்கு எச்சரிக்கலையா, அவன் உங்களுக்கு பயங்கரமான எதிரி அப்படின்னு அவங்களை எச்சரிக்கலையான்னு சொல்லி அல்லாஹ் தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மீதும் கோவப்படுறான். 2வது இப்லீஸ் மேலே என்ன, இவ்வளவும் சொல்லியும் கிட்டத்தட்ட நான் படைச்ச 2 பேருமே நான் தான் படைச்சிருக்கேன், அப்படி இருந்தும் நான் உன்னை கண்டிச்சும் நீ அவர் வழி கெடுக்கிறதுக்கு என்னோட இடத்துல நீ ட்ரை பண்ணியிருக்க, என்னோட இடத்துல அவர் வழி கெடுக்கிறதுக்கு நீ முயற்சி பண்ணியிருக்கங்கிற மாதிரி 2 பேருமே கோவம். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா, தௌபா செஞ்சு மீண்டு வந்துடுவாங்க. இப்லீஸ் தௌபா செய்ய மாட்டான். இப்லீஸ் வந்து அந்த இடத்துல வாக்குவாதம் பண்ணிட்டு இருப்பான். இப்போ இந்த வசனங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்லீஸ் வந்து கிட்டத்தட்ட அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுறான், நீ வந்து இந்த இதை விட்டு போயிடு, இந்த சொர்க்கத்தை விட்டு கீழே இறங்கிடு, என்னுடைய கரலிடு தூரமாயிடு அப்படின்னு அல்லாஹ் தஆலா வந்து சாபத்தை கொடுக்குறான் இப்லீஸ் மீது. சாபத்தை கொடுத்ததுக்கு பின்னாடி தான் இப்லீஸ் என்ன செய்கிறான்னா, அல்லாஹ்ட்ட பிரார்த்தனையே செய்கிறான், எனக்கு வந்து கியாமத்து நாள் வரைக்கும் அவகாசம் தா அப்படின்னு கேட்குறான். அப்பவும் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறானா, அவனுக்கு அவகாசம் கொடுக்குறான். இதைத்தான் சுஃபியான் சௌரி ரஹிமஹுல்லாஹ் இந்த வசனத்தை குறித்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருத்தனை வந்து அல்லாஹ் தஆலா இப்லீஸை தன்னுடைய கருணை விட்டு தூரமாக ஆக்கியும் சபிச்சும் அவன் அல்லாஹ்வோட விஷயத்தில் நம்பிக்கை இழக்காமல் என்ன பண்ணுறான், அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்கிறான். அல்லாஹ் தஆலா பிரார்த்தனையை அங்கீகரித்து அவனுக்கு கேட்டதை கொடுக்குறான். இப்படி இப்லீஸ்க்கே அல்லாஹ் கொடுக்கும்போது நீங்கள் அனுதினமும் அல்லாஹ்னு சொல்ல வாழக்கூடியவங்க, நீங்கள் எல்லா நேரங்களையும் தொழக்கூடியவங்க, அல்லாஹ்வே நம்பி இருக்கக்கூடியவங்க, உங்களை அவன் கைவிட்டுருவானா அப்படிங்கிற வார்த்தையை கேட்பார். அப்போ புரிதல் நமக்கு எப்படி புரிதல் பாருங்க, எந்த மாதிரி புரிதல் பாருங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நெகட்டிவிட்டி பியாஸ் லைஃப்ல நடக்கக்கூடிய ஒவ்வொரு, நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா உங்க லைஃப்ல வந்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான அந்த எதிர்மறையான நிகழ்வுகளும் நீங்க இப்ப இருக்கக்கூடிய நல்ல வாழ்க்கைக்கு ஒரு அடித்தளமா இருக்கும். நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நீங்கள் ஒரு கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, அந்த கஷ்டமும் உங்களோட ஃபியூச்சருக்கு அது ஒரு படிக்கட்டாக தான் இருக்குமே தவிர உங்களை டாமினேட் கீழே தள்ளி விடதான் இருக்காது. ஆனால் நிபந்தனை ஒன்று, என்ன நிபந்தனை, நீங்கள் அல்லாஹ்வை நோக்கி திரும்பக்கூடியவங்களா இருக்கணும். அல்லாஹ்வை சுக்ர் செய்யக்கூடியவங்களா, அல்லாஹ்வே நீங்கள் சார்ந்து இருக்கக்கூடியவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சோதனையிலும் உங்களுக்கு அருகலாக மாறும், இல்லைன்னா அது வேதனையாக மாறிடும். அப்போ நெகட்டிவிட்டி பியாஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வி லூஸ் த ரியாலிட்டி. யதார்த்தமான லைஃபை இழந்துடுறது. வி லூஸ் த ரியாலிட்டி. ஏன் லூஸ் த ரியாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய மனநிலைகளை பற்றி புரிஞ்சுக்காத தன்மைகள், மனசுனா எப்படி இயங்கும், மனதோடைய தன்மைகள் என்ன, மனசு வந்து எதை பேசும், அதில் வஸ்வாசா எங்கே, உள்ளுணர்வுனா என்ன,
அதை எப்படி நான் பண்படுத்தணும், இதை பற்றி நம்மளுடைய சரியான ஒரு அறிவு இல்லாமல் இருக்கிறதுனால தான் நம்ம நிறைய நமக்கு உள்ளத்தில் உதிக்கக்கூடிய எல்லா விதமான எண்ணங்களையும் போட்டு குழப்பிப்போம், பயங்கரமாக குழப்பிப்போம். எனக்கு சில பேர் ஸ்ட்ரெஸ்ஸில் ரொம்ப உச்சத்தில் இருக்கிறது காரணம் என்னன்னா, தனக்கு தோணக்கூடிய எல்லா எண்ணங்களையுமே போட்டு ஆசைப்படுவாங்க, அதை யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அதை திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அதை பிரித்து அறிய தெரிஞ்சிருச்சு, வி லூஸ் த ரியாலிட்டி. அந்த ரியாலிட்டியை தெரியாமல் இருக்கிறதுனால என்ன ஆகிடுதுன்னா மேலும் மீண்டும் 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 பிரச்சனை. இப்போ ஒரு கவுன்சிலிங் வராங்க அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், இப்போ அந்த கவுன்சிலிங்கில் ஒரு பிரச்சனைன்ட்டு வருவாங்க, கணவன் மனைவி பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, இப்படி எல்லா பிரச்சனையும் சொல்லிட்டு வருவாங்க. இப்போ நம்ம அதுக்கு ஒரு ஆன்சர் சொல்லுவோம், விட்டு கொடுங்க, இல்லை கண்டுக்காமல் போங்க, இல்லைன்னா உங்கள் வேலையை உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்த்துட்டு போங்க, ஏன் நீங்கள் மற்றவங்க லைஃப்பில் இன்வால்வ் ஆகுறீங்க, மற்றவங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்களால் எதை செய்ய முடியுமோ அதை மட்டும் செய்யுங்க. மற்றவங்க 1000 சுற்றி இருக்கிறவங்க 1000 சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் காதில் வாங்கினீங்கன்னா உங்களால் வாழ முடியாது. எவ்வளோ சொன்னாலும் என்ன பண்ணுவாங்கன்னா அதை காதலே வாங்கிக்கிற மாட்டாங்க. என்ன செய்வாங்க, திரும்ப 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 அந்த தப்பை தான் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. எந்த தப்பு செய்யக்கூடாதோ அதே தவறான் செய்வாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகும்னா ரொம்ப வெக்ஸ் ஆகிடுவாங்க, என்ன செய்ய கிட்டத்தட்ட வாழ்க்கையே வெறுத்து போய் நிற்பாங்க. அப்போ ஒரு முடிவு பண்ணுவாங்க. என்ன முடிவு பண்ணுவாங்க தெரியுமா, இனிமேல் எவன் பேச்சையும் கேட்கக்கூடாது, யார் விஷயத்துலையும் தலையிடக்கூடாது, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும், நம்ம ஃபேமிலி மட்டும் பார்த்துப்போன்னு இப்போ முடிவுக்கு வருவாங்க. இதுதான் எல்லாரோட லைஃப்லேயும் நடக்கிறது. சுற்றி 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 அல்லா தஆலா சொல்கிறான், உங்களுக்கு பிரச்சனை உங்களுக்கு நான் சோதனை கொடுக்கறது எதுக்குன்னா நீங்கள் என்கிட்ட பணிஞ்சு வரணுங்கிறதுக்காகத்தான். இப்போ ஆரம்ப கட்டத்தில் மனிதன் என்ன பண்ண பணியே மாட்டான். பணியாமல் என்ன பண்ணுவான்னா தான் சக்திக்கு மீறி என்ன வேணாலும் செஞ்சுருவேன், என்னால் முடியும். பொதுவாக நல்லா புரிஞ்சுக்கணும், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அல்லாஹ் நாடாமல் எந்த நன்மையும் எந்த தீமையும் நம்மளால் செய்ய முடியாது. இதுதான் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. சரிங்களா? இப்போ பொதுவாக இதை உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதா இருந்துச்சு அப்படின்னா, ஒரு 100 ரூபாய் நமக்கு தேவை அப்படின்னா நம்ம அந்த 100 ரூபாய்க்கு பெருசாக உட்காந்து சுஜூதில் கண்ணீர் வடித்து அழுத்து எல்லாம் எனக்கு 100 ரூபா வேணும் அப்படின்னு கேட்ட மக்கள்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு 10 லட்சம் ஒரு 1 லட்சம் வேணும்னா நம்ம சுஜூதில் உட்காந்து அழுவோம். இதோடைய எண்ணங்கள் என்னென்ன அப்படின்னு நீங்கள் நல்லா பார்த்தீங்க, உன்னிப்பு கவனிச்சிங்கன்னா 100 ரூபா நம்மளே ரெடி பண்ணிடலாம், பெரிய தொகையாக இருந்தால் மட்டும்தான் அல்லாட்ட போகணுங்கிற எண்ணம் மறைமுகமாக ஒழிஞ்சிருக்கும். வெளிப்படையாக அவங்க சொல்லாட்டாலும் வெளிப்படையாக இல்லாட்டாலும் வார்த்தைகளை வராட்டாலும் இந்த எண்ணம் மறைமுகமாக ஒழிஞ்சிருக்கும். ஏன்னா 100 ரூபாவை என்னால் சம்பாதிச்சிட முடியும், 1 லட்சத்து மட்டும்தான் அல்லா தேவை இப்படிங்கிற மாதிரி எண்ணம் உருவாகும். ஆமாவா இல்லையா? எஸ் ஆர்னோ? ஆனால் 100 ரூபாவும் இருந்தாலும் சரி, 1 லட்சமாக இருந்தாலும் சரி, 10 லட்சமாக இருந்தாலும் சரி, 1 ரூபா இருந்தாலும் சரி, அல்லாஹ் உங்களுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி லேசாக்கி கொடுத்தா தான், அதை இலவுபடுத்தி கொடுத்தா தான் அதை அவங்க பெற முடியும். உங்களுக்கு நீங்கள் லைஃப்பில் ஒப்பிட்டு பாருங்கள், ஒன்றும் இல்லை, 10 ரூபா உங்களுக்கு 10 ரூபா எல்லா நேரங்களும் ஈஸியாக கிடச்சிருக்கும். ஆனால் சில நேரங்களில் நீங்கள் பஸ்ஸில் போங்க, அந்த 10 ரூபா சில்லறை இல்லாமல் உங்களுக்கு இறக்கிவிட்டு போக சமம் கூட நடந்திருக்கும். புரியுதா? 10 ரூபா சில்லறைக்கு நம்ம நிறைய கிடச்சிருக்கோம், சும்மா அசால்ட்டாக வீட்டில் அங்கங்கே முக்கில் கடந்திருக்கோம், எங்கேயோ இல்லைன்னா மதிச்சிக்கவே மாட்டோம் அந்த 10 ரூபா ஒரு 10 ரூபாவை. ஆனால் பஸ் ஸ்டாண்ட்லேயே பஸ்ஸில் போகும்போதோ அல்ல அங்கே காட்டுவாங்க, உணர்த்துவான். இதெல்லாம் உணரக்கூடிய அம்சம். நீங்கள் பஸ்ஸில் போவீங்க, உங்கள்கிட்ட 10 லட்சம் இருக்கும், ஜிபே வச்சுருப்பீங்க, எல்லாம் வச்சுருப்பீங்க, ஆனால் 10 ரூபா இல்லைன்னு சொல்லி இறக்கிட்டு போயிடுவான். இப்போ அந்த 10 ரூபா பெருமதியுமே அந்த இடத்துல எல்லாம் நாடுனா தான் உங்களுக்கு கிடைக்கும். இதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, நீங்கள் போய் சொல்லுங்க, நீங்கள் போய் அவங்ககிட்ட பேசுங்க, அவங்களுடைய மனநிலையை நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லுங்கன்னா, நான் என்னத்தை சொல்ல, நான் சொன்னால் கேட்க மாட்டாங்க, நான் சொன்னால் அவங்க ஃபீல் மாற மாட்டாங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கே நான் சொன்னாலும் சரி நீங்கள் சொன்னாலும் சரி யாரும் மாறலாம் முடியாது, மாற்றுறதுக்கான ஆற்றல் யாருக்கும் கிடையாது. அப்படி ஒரு மனிதனுக்கு மற்றவரோட உள்ளத்தை மாற்றக்கூடிய ஆற்றல் இருந்துருச்சுன்னா ரசூலுல்லாஹ் தான் முதல் இருந்திருக்கும். அப்படி ரசூலுல்லாஹ் இருந்தது, ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தந்தை அபூ இஸ்லாத்துக்கு வந்திருப்பார். மாற்றக்கூடிய ஆற்றல் இருந்துச்சுன்னா அவ்வளவு தாவா செஞ்சாங்க. அப்போ அந்த உள்ளங்களை புரட்டக்கூடிய சாராம்சம் யாருக்கிட்ட இருக்குது? ரப்புட்ட மட்டும்தான் இருக்குது. இப்போ நம்மளுடைய தேவை முயற்சி மட்டும்தான், அந்த வேலையை இலகுப்படுத்தி கொடுக்க வேண்டிய மட்டும்தான், அதை இலகுப்படுத்தி தாயல்லான்னு கேட்கக்கூடியது மட்டும்தான். அப்போ நம்ம செய்கிற முயற்சி மட்டும் சிறுசோ பெருசோ கம்மிங் டு த ரியாலிட்டிக்குள்ளே வந்துடணும். அதான் காய்ச்சல் குணமாயிடுச்சுன்னா அதுக்கு நம்ம உட்காந்து யாரும் 2 ரக்காத் தொழுது எல்லாம் காய்ச்சலை குணமாக்கணும், உனக்கு எல்லா புகழும் அப்படின்னு சொல்றது கிடையாது. ஆனால் ஒரு மஞ்சக்காமாலை எல்லாம் பாதுகாக்கணும். இல்லைன்னா ஏதாவது ஒரு பெரிய ஒரு மக்களால் பேசப்படக்கூடிய ஒரு நோய் உருவாயிடுச்சுன்னா, அது சரியாயிடுச்சுன்னா அதுக்கு நம்ம சதக்கா செய்கிறது என்ன, அதுக்கு நம்ம தெருவாக போய் தொழுகிறது என்ன, கிட்டத்தட்ட ஒரு ட்ரஸ்ட்டில் போய் சாப்பாடு கொடுக்கறது என்ன, அது பார்க்கக்கூடிய அம்சம் வேறு.
இப்போ ரியாலிட்டி பேஸ்டு, சிறுசோ பெருசோ. அதனால தான் சொல்லும் போது என்ன, குலைத்த மாவிற்கு உப்பு இல்லாட்டா கூட அல்லாட்ட கேளு அப்படின்னு. சிறுசோ பெருசோ, இப்போ இந்த விஷயம் நமக்கு வேணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேக்கிங் கேர் ஆஃப் ஏர்லி சப்சிக் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஒரு சின்ன வயசில் ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸு இல்லைனா நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம இருக்கிறோன்னா, சின்ன வயசு தான், ஹோல் ஃபேமிலியுமே என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியில் இருக்குன்னா அப்போ ஸ்ட்ரெஸ் உருவாகும். அதுக்கப்புறம் டாமேட்டிக் ஈவெண்ட்டு, திருடு போச்சுன்னா, ரேப் நடந்துருச்சுன்னா, வயலன்ஸ் இருக்குது, இல்லை டிவர்ஸ் நடக்குது அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான ரீசன் இருக்குது. அதுக்கப்புறம் அன்எக்ஸ்பெக்டட் அல்லது அன்கண்ட்ரோல் சுச்சுவேஷன், நம்ம எதிர்பார்க்காத சம்பவங்கள் நடக்கிறதோ, இல்லைன்னா நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அன்கண்ட்ரோல் சுச்சுவேஷன், நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் பிரச்சனைகள் மேலோங்கும் போதோ நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் உருவாகுது. ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ரீசன். இப்போ ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ரீசன் முழுக்க இதுதான். இப்போ அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வசனத்தை சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, அல்லாஹ் சொல்லக்கூடிய உங்களுக்கு வந்து பிரச்சனை அப்படின்னு உருவாகிறதுக்கான காரணமாக அல்லாஹ் தஆலா மையப்புள்ளியாக ஒன்று வைக்கிறான். என்னென்னா, எவர் தம் திருவசனங்களை பொய்ப்பிக்கிறார்களோ அவர்களை அவர்கள் செய்து வரும் பாவங்களின் காரணமாக வேதனை பிடித்து கொள்ளும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாகத்தான் உங்களை நாம் தண்டனையை, உங்களுக்கு உங்கள் சோதனையை இறக்குறோம்னு சொல்கிறான். இது எப்படி? அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான்? உகதில் வந்துட்டு உகது போர்க்களத்தில் நடந்த சம்பவத்தை சொல்லும் போது எப்படி சொல்கிறான்? உங்கள் கைகளால் தான் நீங்கள் பாவத்தை சம்பாதிச்சு கொண்டீங்க. இந்த சோதனை எப்படி வந்துச்சு நீங்கள் கேட்க வேண்டாம். சஹாபாக்களை குறித்து இந்த வசனம் சொல்கிறான். இந்த சோதனை எப்படி வந்துச்சு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் வேண்டாம். அது உங்களால் தான் வந்துச்சு. நீங்கள் செய்யக்கூடிய பாவங்களின் காரணமாக தான், கரங்களின் காரணமாக தான் அந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு நல்லா சொல்கிறான். அப்போ பெரும்பான்மையான பிரச்சனைகள் மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களின் காரணமாக தான். பாவங்கள் தான் இங்கே அடிப்படை. பாவங்கள் தான் இங்கே ஒரு மனிதனுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு சாராம்சம். அப்போ பாவம்னா என்ன? இதுதான் இங்கே தான் வந்து கருத்து வேறுபாடு, கான்ஃப்ளிக்ட் கிரியேட் ஆகும். எப்படி? பாவம் அப்படிங்கிறத எதை அளவுகோலாக வச்சு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்கள் நஃப்ஸ் அளவுகோலாக வச்சு பார்க்கணுங்க அவசியம் இல்லை. உங்கள் நஃப்ஸ், உங்கள் சிச்சுவேஷன், உங்களுடைய என்வாயர்மெண்ட், உங்கள் ஃபேமிலி, இதெல்லாம் பாவத்துக்கு அளவுகோல் கிடையாது. பாவத்துக்கு அளவுகோல் குர்ஆன் சொன்னாதான். குர்ஆன் ஒன்று ஹராமு, குர்ஆன் சொன்னால் சேர்ந்து ஒரு ஹராமு சொன்னுச்சுன்னா அது ஹராம் தான். ஹலால்னு சொன்னுச்சுன்னா ஹலால். அதுக்கு உங்கள் மனசோ, உங்கள் ஊரோ, உங்கள் ஃபேமிலியோ, உங்கள் சமுதாயமோ, உங்கள் கூட்டமோ, உங்கள் குடும்பமோ எதுவும் அதுக்கு உடன்பாடு கிடையாது. ஏன் இந்த 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 உடன்பாடுக்கு நீங்கள் வந்தால் தான், இந்த மத்தியில் வந்தால் தான் உங்களால் பாவம்ங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். பாவம்ங்கிறது எப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அப்போ பாவம் அப்படிங்கிறப்ப உதாரணமாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு வாங்க. இப்போ வந்து சில இடங்களில் நம்ம வந்து வட்டி வாங்காதீங்க, வரதட்சணை வாங்காதீங்க, இப்படிலாம் நம்ம சொல்கிறோம். இப்போ சொல்லும்போது என்ன பண்ணுவாங்க? அங்கே நஃப்ஸ் வந்து ஈடுபடும். நஃப்ஸ் வந்து உள்ளே வந்துக்கும், மனோச்சி உள்ளே செயல்பட ஆரம்பிக்கும். இதெல்லாம் இப்போ நம்ம ஊரில் வாங்காததா, நம்ம ஊரில் செய்யாததா, அவங்க சொல்கிறான்னா அவங்க ஊரில் இந்த என்வாயர்மெண்ட் இருக்குது, நம்ம ஊரில் அப்படி கிடையாதுப்பா, ஊர் அம்சம்ப்பா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பெருமை குணம் இப்லீஸ் அழிஞ்சு போனது பெருமையால் தான். கரெக்டாக? ஒரு மனிதன் வழி தவறுக்கு பிரதானமாக அமைகிறது அவனோட பெருமை தான். ஃபஸ்ட்டு பெருமைங்கிற குணம் தான் அவனை வழிகட்டில் கொண்டு போய் விட்டுரும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு பெருமையில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பெருமையை பொறுத்த வரைக்கும் அது உங்கள் சமுதாயமாக இருந்தாலும் சரி, உங்கள் ஊராக இருந்தாலும் சரி, சில பேர் இந்த ஊரை வச்சு பெருமடிப்பான். எங்கள் ஊர் எப்படி தெரியுமா, நாங்களாம் எப்படி தெரியுமா, நாங்களாம் அப்படிப்பட்டவங்க தெரியுமா அப்படின்னு பெருமடிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. ரெண்டாவது ஒரு பாருங்கள், குடும்பத்தை வச்சு பெருமடிக்கிறது. நாங்களே எங்கள் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா, நாங்களே எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நாங்களாம் அப்படி குடும்பத்தை வச்சு பெருமடிக்கிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி தன்கிட்ட இருக்கக்கூடிய எதை அல்லாஹ் தஆலா வந்து ஒரு அருளாக கொடுத்து வச்சுருக்கிறானோ அந்த அருளாக கொடுத்தக்கூடிய ஒவ்வொன்றையும் கொண்டு பெருமடிக்கிறது. நீங்கள் நல்லா பாருங்களேன், இந்த பெருமடிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே ஒரு கட்டத்தில் அல்லாஹ் தஆலா அப்படியே பறிச்சிருவான். ஊர் பெருமை பேசிகிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே அந்த ஊர் பெருமை பேசிகிட்டு இருப்பாங்க. எங்கள் ஊர் எப்படி தெரியுமா, அப்படி தெரியுமான்னு. அந்த ஊர் எதை பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறாங்களோ அந்த 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 விஷயத்தை அல்லாஹ் தஆலா இல்லாமல் ஆக்கி விட்டுருவான். எதை வச்சு பெருமையாக பேசுகிற அப்படின்னு. பெருமைன்னா மற்றவங்களை மட்டும் தட்டுறது, எங்களுக்குன்னா, அதாவது அந்த 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 அவங்களோட பார்வையே வித்தியாசமாக இருக்கும். குர்ஆன் சொன்ன அளவுகளோட பார்வை இருக்காது. நஃப்ஸோட மனோச்சியோட பார்வையில் தான் கண்ணாடி மாதிரி தான், மனோச்சியை கண்ணாடி போட்டு தான் பார்த்துட்டு இருப்பாங்க. மற்றவனை மட்டும் தட்டி பார்க்குறது, எங்கள் ஊர் எப்படி தெரியுமா, உங்கள் ஊர் எப்படி தெரியுமா, எங்கள் குடும்பம் எப்படி தெரியுமா, உங்கள் குடும்பம் தெரியும். இதெல்லாம் வந்து அல்லாஹ் தஆலா கொடுத்த ஒரு ரிஸ்க், அருள் தான். இதை பயன்படுத்திக்கிட்டு சுக்ர் செஞ்சுட்டு போகணும். இதை வச்சு பெருமடிக்கிறோம்னா அங்கே தான் வழி தவறு பிறக்கும். அப்போ எங்கள் ஊரில் இதெல்லாம் முடியாது, எங்கள் ஏரியாவில் இதெல்லாம் முடியாது, எங்கள் குடும்பத்தில் இதெல்லாம் சாத்தியம், இதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் உங்களுக்கு, நமக்கு புரியுதா? இப்போ ஒரு சிஸ்டம், ஒரு லிமிட் செட் பண்ணி வச்சுருக்கிறோன்னா நமக்கு தான் அந்த சிஸ்டம்லாம். அல்லாஹ் தஆலா முன்னாடி எல்லாரும் அடிமை தான். அவன் வந்து நீங்கள் எனக்கு முன்னாடி மண்டிடுங்கன்னு ஒரு கட்டளை இறக்கிட்டானா எல்லாரும் மண்டிட்டு தான் ஆகணும். இந்த வானத்தையும் பூமியத்தையும் எல்லாம் குன் ஃபயக்குன், அழிங்கன்னா அழிச்சிருவான், முடிஞ்சு போச்சு, மொத்தத்தையும் அழிச்சிருவான்.
அப்போ அந்த அளவுகோல், அதாவது குரான் சுன்னாக்கு தாண்டி சொல்கிறேன், குரான் சுன்னா சொல்லாமல் நம்மளாம் உருவாக்கக்கூடிய அந்த சட்டங்கள் அளவுகோல் எல்லாமே நமக்கு மட்டும்தான். நம்ம தான் பயந்துட்டு இருக்கணும், நம்ம தான் அது பண்ணிக்கிட்டு இருக்கணும். அல்லாவுடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் நீ யாரா அப்படின்னு தான் கேட்குறது. அல்லாஹ் குரான்லே சஹாபாக்கள் இருக்கும்போது ஒரு வசனத்தை பயன்படுத்தலாம். அல்லாவும் அல்லாவோட தூதரும் ஒரு விஷயத்துல ஒன்றா வந்துட்டாங்க, ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதில் முடிவில் மாற்றுக்கருத்து சொல்லக்கூடிய அந்த மாற்றுக்கருத்து சொல்லக்கூடிய அதிகாரம் உங்கள்கிட்ட யாருக்குமே கிடையாதுன்னு சஹாபாக்கள் தான் மோஸ்ட்டாக அங்கே இருக்கிறாங்க. அப்போ சஹாபாக்களே சொல்கிறான், சாபர் அது எல்லாம் வான் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அல்லாவும் புரிஞ்சு கொண்டான் அவர்களும் புரிஞ்சு கொண்டான்னு இறக்கப்பட்ட அந்த சமூகம் கிட்டத்தட்ட அல்லாஹ் புரிஞ்சு கொண்டுட்டான், இவங்களை நான் வந்து புரிஞ்சு கொண்டுட்டேன். அப்படிப்பட்ட இறக்கப்பட்ட அந்த சமூகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், எந்த விஷயத்தில், அதாவது நானும் என்னோட தூதரும் முடிவெடுத்த விஷயத்தில் உங்களில் மாற்றுக்கிறது சொல்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாதுன்ட்டான். அப்படி நீங்கள் அதிகாரம் செஞ்சுட்டு நீங்கள் வாரீங்க அப்படின்னா அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் சொல்லுவான், என்ன சொல்லுவான், அப்படி நீங்கள் நான் சொன்ன விஷயத்தை விட உங்களுக்கு உங்கள் ஃபேமிலியும் உங்கள் குடும்பமும் உங்களுடைய பெற்றோர்களும் உங்களுடைய குழந்தைகளும் உங்களுடைய மனைவிமார்களும் இல்லை சமுதாயமும் நான் சொன்ன விஷயத்தை விட அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அல்லாவோட வேதனையை எதிர்பார்த்துருங்கன்னு சொல்லுவான். எப்படிப்பட்ட வசனம்! ஒரு வசனத்தை படிக்கும்போது, குரானை படிக்கும்போது எப்படி படிக்கணும்னா மிங்கிள் பண்ணி படிக்கணும். இந்த வசனத்துக்கு சில இடங்கள் அல்லாஹ் வேற சூறால ஆன்சர் பண்ணியிருப்பான். அப்போ எல்லாத்தையும் ஒரு தர்த்தீப்பாக படிக்கும்போது தான் நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அப்போ அந்த ஒரு மத்தியில் வந்து நிற்கணும், எது பாவம். அப்போ இந்த பாவம் குரான் சொன்ன தெளிவாக சொல்லுதா, அப்போ நம்ம மனசும் சொல்லும், நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் நஃப்ஸுக்கு நல்லா அல்லாஹ் சொல்கிறான்ல, அந்த நஃப்ஸுக்கு நாம் நன்மையும் தீமையும் உணர்த்தினோம் சொல்கிறான். அந்த நஃப்ஸுக்கு கண்டிப்பாக அல்லாஹ் ரசூலா சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு நன்மை செஞ்சால் உள்ள மகிழ்ச்சி அடையும், தீமை செஞ்சால் உங்கள் மனசு வெறுக்கும்னாங்க. அப்போ நன்மை செய்யும்போது மகிழ்ச்சி அடையும். அப்போ நான் கொஞ்சம் நடுநிலையாக வந்து நான் செய்யக்கூடியது பாவமா பாவம் இல்லையா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்துட்டாலே அது தெரிஞ்சிடும். ஆமாம், நான் செய்கிறது பாவம், நான் செய்கிறது நன்மை அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்போ இந்த இடத்துக்கு ஒரு மூமின் வந்து தன் வாழ்க்கையை சீர்படுத்த ஆரம்பித்தா தான் அங்கே அவன் வாழ்க்கை சீராகும். இப்போ மனோச்சியின் அடிப்படையில் இருந்துக்கிட்டு நம்ம வந்து நான் செய்கிறதெல்லாம் கரெக்டு, நான் நியாயவாதம் சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னா அது ரொம்ப டேஞ்சர். பொதுவாக ஒருத்தர் செய்யக்கூடிய பாவம் இது பாவம் தான் தெரிஞ்சு செய்கிறாருன்னா அவர் தப்பிக்கக்கூடிய வழிகள் நிறையா இருக்குது. ஏன்னா அவர் என்னைக்காவது நாள் தௌபா செஞ்சிருவார். ஆனால் நான் செய்யக்கூடிய பாவம் இல்லை, இது நல்லது தான் வியாக்கியானம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா அவருடைய அழிவு காலம் நெருங்கிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா வியாக்கியானம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாருன்னா உணரவே மாட்டார், நான் செய்கிறது தவறு தான் அவங்களுக்கு உணராது. அப்போ இந்த பிரச்சனை ரொம்ப டேஞ்சர். அடுத்து அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம், பூமியில் அதனை வாரிசாக பெற்ற இவர்களை நாம் நாடினால் இவர்களுக்கு பாவங்களின் காரணமானதை தண்டிப்போம் என்பது இவர்களுக்கு தெளிவாகவில்லையா, நாம் இவர்களுடைய இதயங்களில் முத்திரையிட்டு விட்டோம், எனவே இவர்கள் செவி சாய்க்க மாட்டார்கள். அல்லாஹ் தஆலா இந்த மக்கத்து காபீர்கள் சொல்லுவாங்க, அந்த மக்கத்து காபீர்கிட்ட என்ன இருந்துச்சு, அந்த குல கோத்திரத்துடைய அந்த வம்ச வெறி, அந்த பெருமை இருந்துச்சு, நான் எங்கள் வம்சம் பெருசு அந்த வம்சம் பெருசு இருந்துச்சு. அப்போ அல்லாஹ் தஆலா குர்ஆனில் ஒரு வசனத்தை அழகாக கேட்பான். ஆது சமூது கூட்டத்தாரை வந்து மேற்கோள் காட்டுவான், நபியே இவங்களை விட அவங்க பலசாலி, அவங்க மலையில் குடஞ்சு வாழ்ந்தாங்க, வாழ்க்கையை எப்படி வச்சுக்கிட்டாங்கன்னா மலையில் குடஞ்சு வாழ்ந்தாங்க, அப்படிப்பட்ட உடலாலையும் அதாவது உடல் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் இவங்களோட பெரிய பலசாலி, அவங்களே நம்ம அழிச்சிட்டோம், இப்போ இவங்களாம் எம்மாத்திரம்னு நல்லா கேட்பான். இதே தான் எல்லாருக்கும் பொருந்தும். மக்கத்து காபிர்களோட அந்த வசனம் பொருத்துன்னு அர்த்தம் கிடையாது. பின்னாடி வரக்கூடிய யாரெல்லாம் அந்த அதாவது உள்ளம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. டெக்னாலஜி வளர்ந்தாலும் சரி, டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு டெக்னாலஜி இப்போ இருக்கிற டெக்னாலஜி விட ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப அதிகமாக போகும். ரொம்ப அது நாட்கள் வருடங்கள் கூட 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 டெக்னாலஜியோட இம்ப்ரூவ்மெண்ட், அதோடைய டெவலப்மெண்ட் கூடிக்கிட்டே தான் போகும். ஆனால் மனிதனுடைய உள்ளங்கள் மாறவே மாறாது, அப்படியே தான் இருக்கும். அந்த காலத்தில் எப்படி பொறாமப்பட்டானோ இப்பவும் அப்படி தான் பொறாமப்படுவான், அந்த காலத்தில் எப்படி கோவப்பட்டானோ இப்பவும் கோவம் தான் படுவான், அந்த காலத்தில் எப்படி சந்தோஷப்பட்டானோ இப்பவும் சந்தோஷம் தான் படுவான், அந்த காலத்தில் அவன் எப்படி வந்து மற்றவனை வந்து சூழ்ச்சி செஞ்சானோ அவன் இப்பவும் அப்படி தான் சூழ்ச்சி செய்வான். அதோடைய காரண கருத்தங்கள் தான் மாறும், அவன் செய்யக்கூடிய வழிமுறைகள் தான் மாறுமே தவிர அந்த உள்ளம் அப்படியே இருக்கும். அது அல்லாஹ் தஆலா வந்து மக்கத்து காபிர்கள் சொல்லும் போது இவங்களுடைய உள்ளம் இவங்க முன் சென்ற உள்ளத்தோட ஒத்து இருக்குதும்பா. இவங்க உள்ளம் முன் சென்ற சமுதாயத்தோட உள்ளத்தோட ஒத்து இருக்குது, அதே மாதிரி தான் அவங்க நடந்துக்கிறதாங்க. இப்போ இந்த உள்ளம் தஸ்கியத்து நஃப்ஸ், உள்ளத்தை தஸ்கியத்து பண்ணணும். நான் எது செய்கிறேன், என்ன பண்ணுறேன், ஏது செய்கிறேன், ஷைத்தான் வரக்கூடிய வழிகள் என்ன, ஷைத்தான் ஒரு உள்ளத்தை எப்படி வந்து ஆக்குபை பண்ணுவான், இது எல்லாம் ஒரு மனிதனுக்கு தெரியணும். அப்போ அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியது பெரும்பாலான காரணங்கள் பாவம். அதனால தான் ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல மேற்கோள் காட்டுறாங்க,
பாவத்தை உங்களுக்கு வரக்கூடிய வாழ்வாதாரத்தை ரிஸ்கை தடுப்பதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய பாவங்கள் தான் அப்படின்னு. இதை கொண்டு தான் அல்லாஹ் தடுக்கிறான் அப்படின்னு. அப்போ அந்த அந்த பாவத்தை விட்டு நீங்கள் தவிர்த்துட்டீங்க. உங்களால் ஏன் மனிதனுக்கு பாவமே ஏற்படாதுங்கிற அர்த்தம் இல்லை. உங்களால் இயன்ற அல்லாஹ் அவங்க என்ன சொல்கிறான், உங்களால் தக்குவா இயன்றவரை நீங்கள் அல்லாஹ் அஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறான். அப்போ உங்களால் இயன்ற வரைக்கும் நீங்கள் அல்லாஹ் பண்ணுறீங்களா, அதுக்கப்புறம் ஏற்படக்கூடிய அதே மீறி ஏற்படக்கூடிய பாவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் தாலா மன்னிச்சிடும். நீங்கள் பெரும்பாவங்களை நீங்கள் தவிர்த்து வாழ்ந்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய சிறு சிறு பாவங்களை நான் மன்னித்து விடுவோன்னு சொல்கிறான். கண்டும் காணாமல் விட்டுருவோம், மன்னிச்சிருவோம் அப்படின்னு. அப்போ இந்த ஒரு இடத்துக்கு ஒரு மூமீன் வரணும். அடுத்து ரீசனா ப்ராப்ளம் அதான் அல்லாஹ் சொல்கிறான்ல, நபிமார்களை அனுப்பி வைத்து ஒவ்வொரு ஊழில மக்களையும் பணிந்து நடப்பதற்காக நாம் அவர்களை வறுமையாலும் பிணியாமல் பிடிக்காமல் இருந்ததில்லை. இப்போ சோதனை ஒரு மனிதனுக்கு ஏற்படுது, அல்லாஹ் புரிஞ்சுக்கோங்க. சோதனை ஒரு மனிதனுக்கு ஏற்படுது அப்படின்னா அல்லாஹ் தாலா இந்த இடத்துல மனிதன் ரெண்டு வழியை பார்ப்பான். நீங்கள் அவன் பக்கம் பதிஞ்சு வரீங்களா, அவனை விட்டு தூரமாகறீங்களா, இதுக்கு தான் அல்லாஹ் அதான் அதே தான் சூரா அன்கபூத்தில் ஒரு வசனத்தை அல்லாஹ் மேற்கொள்ள காட்டும்போது என்ன சொல்கிறான், அதாவது அன்கபூத்தில் 2:3 பாருங்கள். மனிதர்களை நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று கூறுவதனால் மட்டும் அவர்கள் சோதனை செய்யப்படாமல் விட்டுப்பட்டு விடுவார்களா என்று எண்ணிக்கொண்டார்களா? இவர்களுக்கு முன்னிருந்தோரும் திடமாக நாம் சோதித்தோம். ஆகவே ஈமான் கொண்டோம் என்று கூறும் இவர்களில் உண்மை உரைத்தவர்களை அல்லாஹ் அறிவதற்காகத்தான். நிச்சயமாக அல்லாஹ் அறிவான், பொய்யுரைத்தரையும் அல்லாஹ் நிச்சயமாக அறிவான்னு சொல்கிறான். இங்கே நிஜமாவே நீங்கள் ஈமான் கொண்டீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காகத்தான் அல்லாஹ் தாலா சோதனையே இறக்குறேன்னு சொல்கிறான். அந்த சோதனை வச்சு அல்லாஹ்க்கு எந்த ஃபாய்தாவும் கிடையாது. கரெக்டாக உங்கள் உள்ளத்தில் நன்மை இருப்பதே அல்லாஹ் அறிந்தால் உங்களிலிருந்து எடுக்கப்படுறதை விட சிறந்ததே அல்லாஹ் கொடுப்பேன்னு சொல்கிறான். உள்ளத்தில் நன்மை இருப்பதே அறிந்தால் உங்கள்கிட்ட எடுக்கப்பட்டதை விட சிறந்ததே நாம் கொடுப்போம் நல்லா சொல்கிறான். அப்போ உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த விஷயங்கள் என்ன, அப்போ எங்கே அந்த பிரச்சனை எங்கே ஃபால்ட் பண்ணுறோம் அதை விடுங்க. அதாவது ஹதீஸுல் குத்தூசியில் வரக்கூடிய ஒரு செய்தி, இதோட தரத்தில் ஷேக் அல்பானி இதை ஹசன் தரத்துக்கு கொண்டு வராங்க. நினைவு கரெக்டாக நினைக்கிறேன், ஷேக் அல்பானி இதை ஹசன் தரத்துக்கு கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன். நிறைய அறிஞர்கள் கருத்து வேறுபாடு இருக்குது. இதை ஹசன் தரம் சொல்கிறாங்க, சில பேர் பலகீனமானவங்கன்னு சொல்கிறாங்க, பலகீனமான ஹதீஸ்ன்னு சொல்கிறாங்க. ஹதீஸுல் குத்தூசின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ்னம். ஹதீஸுல் குத்தூசின்னு என்னன்னு தெரியுமில்ல, அல்லாவே சொன்னதா ரசூலா சொல்லக்கூடிய ஹதீஸ்கள். அப்போ என்னுடைய நினைவிலிருந்து பாருங்கள், ஒருத்தர் குரான் ஓதுறாரு, திக்ர் செய்கிறாரு, இந்த ரெண்டுமே அவர் துவா கேட்கறதுலேருந்து தடுக்குது. துவா கேட்கறதுலேருந்து தடுக்குது அப்படின்னா என்கிட்ட ஒருத்தர் இந்த ரெண்டு செய்யாமல் துவா மட்டும் கேட்டுருக்குறாங்கல்ல, இந்த துவா கேட்குறவங்களுக்கு கொடுக்கறத விட இவங்களுக்கு நான் அதிகமாக கொடுப்பேன்னு நல்லா சொல்கிறான். என்ன அர்த்தம்னா, நீங்கள் எப்போ பார்த்தாலும் குரான் திக்ர் அல்லாஹ் புகழ்ந்துக்கிட்டே இருக்கீங்க, அல்லாஹ்வை திக்ர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க, குரான் ஓதிக்கிட்டே இருக்கீங்க, நேரம் கிடைக்கும்ல குரான் ஓதுறீங்க, உங்களால் முடிஞ்ச அளவு அதாவது வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீ டைமில் ஃபுல்லாகவே அல்லாஹ்வை நெருங்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா உங்கள் விஷயங்கள் அல்லாஹ் தாலா நீங்கள் கேட்காமே கொடுத்துருவான் அப்படிங்கிறத அறிஞர் விளக்கங்கள் கொடுக்குறாங்க. அதான் அல்லாஹ் தாலா மேலேயே சொல்கிறான், என்னது உங்களுடைய நீங்கள் துவா கேட்குறதுக்கு தடையா நீங்கள் குரான் ஓதுவதும் திக்ராக இருந்தால் கேட்பவர் கொடுக்கறத விட கேட்டவருக்கு நான் கொடுக்கறத விட இவங்களுக்கு நான் அதிகமாகவே கொடுப்பேன், அவங்க கேட்காட்டாலும் சொல்லுவாங்க. அதனால தான் அறிஞர்கள் சொல்லும்போது சுபஹான் அல்லா, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த மாதிரி இந்த கலிமாக்களை அதிகமாக ஓதக்கூடியவங்களுக்கு, பொதுவாக திக்ர் இந்த கலிமாக்களை தாண்டி திக்ர் அதிகமாக ஓதக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் தாலா கேட்காமே கொடுத்துருவான், அவங்க உள்ளத்தில் ஓடக்கூடிய தேவைகளை கேட்காம செஞ்சுருவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதோட சனதில் இது இருக்குது. ஹசன் தரம் சொல்கிறாங்க, லைஃப் ஆனதும் சொல்கிறாங்க. அப்போ அதுக்காண்டி நம்ம துவா கேட்க வேண்டாம்னு அர்த்தம் இல்லை. அப்போ இது ஹசன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதையும் செய்யணும், துவாவும் கேட்கணும். அந்த நம்பிக்கை உள்ளத்தில் உருவாகணும். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யார் அந்த துவாவை ஓதி எது கேட்டாலும் அல்லாஹ் கபூல் செஞ்சிருவான்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. வாக்குறுதி. இப்போ ஒன்று கேட்குறோமா, சுஜூதில் கேட்குறோம், அத்தியாத்தில் கேட்குறோம். நம்ம நல்லா பாருங்களேன், எல்லாரும் செய்யக்கூடிய தவறுங்க. திரும்ப அதை பதிவு பண்ணலாம். நீங்கள் தொழுகைக்கு பின்னாடி கையேந்தி கேளுங்க, துவா கேளுங்கிற எந்த செய்தியுமே கிடையாது. ரசூலா கேட்டதா எந்த இதுவுமே கிடையாது. ஆதாரபூர்வமான செய்திகள், பலகீனமான செய்திகள் இருக்குது, ஆனால் ஆதாரபூர்வமான செய்திகள் எதுவுமே கிடையாது. ஆனால் எல்லாரும் ஒரே கருத்தில் இருக்கக்கூடிய சுஜூதில் நீங்கள் கேட்கலாம், அத்தையாத்து இருப்பில் நீங்கள் கேட்கலாம். இப்போ சுஜூதில் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பி அன்னி அஷ்ஹது அன்னக அன்தல்லாஹ் லா இலாஹ இல்லா அன்த அல்-அஹது அஸ்-ஸமது அல்லதி லம் யலிது வலம் யூலது வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அனஸ்ரில் அறியக்கூடிய செய்தி. இந்த பிரார்த்தனையை ஒரு சஹாபி ஓதுவார். அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வை தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனிச்சுட்டு இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய மகத்தான பேரை கொண்டு அழைச்சிட்டாரு, இதுக்கப்புறம் அவர் எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான்னு சொன்னாங்க.
இதெல்லாம் தேடி படிக்கணும். அல்லாஹும்மனி அஸ்ஸலுக்க மின், அது மறந்து போச்சு. அல்லாஹும்மனி அஸ்ஸலுக்க மின் அன்தல்லா, அது அப்படி ஒரு வசனம் வரும், டக்குன்னு ஞாபகம் வரல. இந்த மாதிரி ஒரு 3 துவாக்கள், நிறைய துவாக்கள் இந்த மாதிரி இருக்குது. அதெல்லாம் தேடி படிக்கணும். யார் சலவாத் ரசூலுல்லாஹ் மீது சலவாத் அதிகமாக ஓதுறாரோ அவருடைய கவலைகளை அல்லாஹ் போக்கிடுவான்னு சொன்னாங்க. ஓதுறோமா? புறம் பேசுறதுக்கு வேணால் உட்காந்து 1 மணி நேரம் புறம் பேசுவோம். டிவி பார்க்கறது வேணால் 2 மணி நேரம் உட்காந்து டிவி பார்ப்போம். செல்ல ரீல்ஸ் பார்க்கறது வேணால் உட்காந்து ரீல்ஸ் வேணால் பார்ப்போம். சும்மா இருக்க நேரங்களில் சலவாத் ஓதுறோமா? இப்போ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும். அடுத்து அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம், இதிலிருந்து நீங்கள் இருவரும் ஹாப்பியான லைஃபுக்கு இங்கேருந்து நீங்கள் வெளியேறுங்க. உங்களில் சிலர் பகைவராக இருப்பீங்க. நிச்சயமாக என்னிடமிருந்து உங்களுக்கு நேர் வழி வரும். என்னுடைய நேர் வழி பின்பற்றி நடக்கின்றார், அவர் வழி தவற மாட்டார், நற்பேர் விளக்க மாட்டார். எப்பேற்பட்ட வார்த்தை பாருங்க. என்னுடைய நேர் வழி யார் பின்பற்றி நடக்கிறாரோ நீங்கள் வழி தவறவும் மாட்டீங்க, நற்பேர் விளக்கவும் மாட்டீங்கன்னு நல்லா சொல்கிறான். இங்கே என்ன சொல்லுது? அதுக்கு அகெயின்ஸ்டா என்னது? இந்த காலத்தில் இப்படி இருக்காத பைத்தியக்காரன், உன்னை ஏமாளின்னு சொல்லுவாங்க. இந்த காலத்தில் இப்படி இருக்காத உன்னை ஏமாந்துக்கிட்டே இருக்கியடா. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு சம்பவத்தை மேலோட்டமாக படிக்கக்கூடாது. அபூபக்கர் ஆயிஷா ரலியல்லாஹு மீது அவதூறு பரவப்படுது. அவதூறு பரவப்பட்டதில் யார் இருக்கானா, மிஸ்தக் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. அது யாருன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு வந்து உதவி செஞ்சவங்க. இவங்களும் உள்ளே இருக்கிறாங்க. மிக்தாத் நினைக்கிறேன். இவங்களும் உள்ளே இருக்கிறாங்க. உள்ளே இருக்கும்போது இப்போ யார் ஒப்பிட்டு பாருங்க, மனுஷனாக இருந்தால் எப்படி கோவம் வரும்? ஏண்டா, நான் உதவி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நபரே என்னுடைய பெண் மீது நீங்கள் வந்து இப்படி அவதூறு பரப்பீங்களான்னு என்ன சொல்கிறாங்க? இனிமேல் நான் உதவி செய்ய மாட்டேன்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை இறக்குறான். என்ன வசனத்தை இறக்குறான்? அல்லாஹ் உங்களுக்கு மன்னிப்பதே விரும்பலையான்னு கேட்குறான். இப்போ கோவப்படுறதுக்கு தகுதியானதுன்னா இதுதான். இங்கே இருக்கக்கூடிய பெரிய, நான் மன்னிச்சுக்கிட்டே போவையா? நான் ஒருத்தங்களை மன்னிச்சுக்கிட்டே போவையா? நான் மட்டும்தான் விட்டு கொடுத்துட்டே போகணுமா? இப்படிங்கிற கேள்வி நிறைய உருவாகும். நீங்கள் யாருக்கு விட்டு கொடுக்குறீங்க? அதான் கேள்வி. நீங்கள் அல்லாஹ்வுக்காக விட்டு கொடுத்தீங்கன்னா அல்லாஹ் நீங்கள் விட்டு கொடுத்த விட சிறந்ததை கொடுப்பான். மனுஷனுக்காக விட்டு கொடுத்தீங்கன்னா ஏமாந்தான் போவீங்க. இப்போ நான் விட்டு கொடுக்கவா, நான் செய்யவா, நான் இது பண்ணவா, இப்படிப்பட்ட கேள்விகள் என்ன நடக்கும்னா உங்களை விட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் தான். இப்போ நீங்கள் விட்டு கொடுக்க முண்டுக்கு நில்லுங்க. ஒரு பிரச்சனை வருது, உங்களுக்கும் ஃபேமிலியாக பிரச்சனை வருது. இப்போ 2 பிரச்சனை தான். ஒன்று சண்டை, 2 பேரும் தலையை பிடிச்சி சண்டை போடணும், முடியை பிடிச்சிக்கிட்டு ரோட்டில் புரளணும், இல்லைன்னா விட்டு கொடுத்துட்டு போகணும். 2ல் ஒன்று தான். இப்போ இந்த 2ல் ஒரு முடிவு எடுக்கணுங்க. ஒன்று சண்டை போட முடிவாயிருச்சா, போட்டு அடி தட்டி போட்டு 2 பேரும் உருளுங்க ரோட்டில், பிரச்சனையே இல்லை, ஏன்னா முடிவெடுத்தாச்சு. இல்லைன்னா விட்டு கொடுக்கணும்னு நினச்சி விட்டு கொடுத்துட்டு போயிடணும். நடுவில் நின்றுக்கிட்டு தவண்டுட்டு இருக்கக்கூடாது. அப்படி போவையா இப்படி போய், அப்படி போய் இப்படி போய், ஏதாவது ஒரு முடிவு. ஒன்று அப்படி இல்லை இப்படி. அந்த பக்கம் போனால் எந்த பிரச்சனை வருமோ ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கணும். இந்த பக்கம் போனாலும் என்னென்ன விசேஷமோ அதையும் ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கணும். இப்போ 2லேயும் நடுவில் நிற்கிறவங்க தான் பாரு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருப்பாங்க. எனக்கு நல்லா தெரியுது. கிட்டத்தட்ட பல நாள், 10 நாள் 20 நாள் உட்காந்து தலையில் அடித்து அழுது சோத்தில் முட்டி என்னென்னாமோ செஞ்சதுக்கப்புறம் அப்பா விட்டு கொடுத்துட்டு போயிடுவோன்னு அப்போ விட்டு கொடுக்க வருவோம். இதை ஃபஸ்ட்டே செஞ்சுருக்க வேண்டியதானே? 10 நாள் படாத பாடு. அது 10 நாள் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? ஷைத்தான் உங்கள் உள்ளத்தை அது மூலமாக ஷைத்தானுக்கு வந்து, அதாவது உங்கள் விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பயத்தை உண்டு பண்ணுறதுலையோ அல்லது ஒரு கோபத்தை உண்டு பண்ணுறதுலையோ அது நடக்குமா நடக்காதான்னு ஷைத்தானுக்கே தெரியாது. புரியுதா? இப்போ நீங்கள் ஃப்யூச்சரை பற்றி பயப்படுறீங்கன்னா ஒரு எண்ணத்தை உள்ளத்தில் உண்டு பண்ணுறான். உன் ஃப்யூச்சரில் இப்படி ஆகிடும், நீ இப்படி ஆகிடும் அப்படின்னு ஷைத்தான் தான் வசுவாசம் ஏற்படுத்துகிறான். அதில் மாற்றுக்கிறது இல்லை. இப்போ ஷைத்தானுக்கு கரெக்டாக இந்த மாதிரி இப்படி ஆயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு தெரியாது. அவன் சும்மா வசுவாசம் ஏற்படுத்திட்டு இருக்கிறான். இப்போ உதாரணமாக நீ எக்ஸாமில் ஃபெயில் ஆயிடுவேன் ஷைத்தான் எண்ணத்தை போடுறான். நம்ம குறிப்பாக சொல்கிறதா இருந்துச்சுன்னா, இவன் எக்ஸாம் நல்லாவே எழுதியிருக்கிறான். இருந்தாலும் அவனுக்கு அந்த பயத்தை போட்டு அவனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. இப்போ எக்ஸாம் ஃபெயில் ஆகல, அவன் பாஸ் ஆகிட்டான். ஒரு 30 நாள் அவன் பயந்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம் ஃபெயில் அவன் பாஸ் ஆகிட்டு போயிட்டான். இப்போ அவன் ஷைத்தான் அவங்க ஊசலாட்டம் அங்கே தோற்று போச்சு. ஆனால் ஷைத்தானுக்கு தேவை அது கிடையாது. நீங்கள் ஜெயிக்கிறீங்களா தோக்குறீங்களா கிடையாது. அவனுக்கு தேவை உங்கள் உள்ளத்தை பலகீனப்படுத்தணும். அதுதான். நீங்கள் எக்ஸாமில் பாஸ் ஆகிறது, எக்ஸாமில் ஃபெயில் ஆகிறது அவன் உட்காந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறான். நரகத்துக்கு போகணும், அவ்வளோதான். அதுக்கு வழிவகைகள் எது இருக்குது? அவன் நரகத்துக்கு போகணும்னா முதல் நஃப்ஸை பலகீனமாக்கணும். நஃப்ஸை பலகீனமாக்கினா தான் அவன் போடுற ஊசலாட்டம்லாம் அங்கே செல்லுபடி ஆகும். அப்போ நஃப்ஸை பலகீனமாக்கணும். அதில் அல்லாஹ் பற்றி தவறான எண்ணம். அதனால தான் போர் கூட்டு வந்துட்டு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான் பார்த்தீங்களா, மனிதர்கள் உங்களை நீங்கள் சில பேர் எண்ணினீங்க. எப்படி எண்ணினீங்கன்னா அல்லாஹ்வை குறித்து எதெல்லாம் எண்ணக்கூடாதோ வீணான கற்பனைகள்லாம் நீங்கள் உள்ளத்தில் எண்ணினீங்க அப்படின்னு நல்லா சொல்லுவான். தூக்கத்தை நாம் இறக்கினோம். அதில் ஒரு சில பேர் தூங்கிட்டாங்க. யார் தூங்கினாங்க? நம்பிக்கையாளர் மூமின்கள் தூங்கிட்டாங்க. இந்த உள்ளத்தில் சலசம் ஏற்படுறது, அப்பந்தான் இஸ்லாத்துக்கு வந்தவங்க. இப்படிப்பட்ட உள்ளவங்களை எப்படி இருந்துச்சு? தேவையில்லாமல் வந்துட்டோமோ?
ஐயோ உள்ள மாட்டிக்கிட்டோமோ, நம்ம எப்படி தப்பிக்க போகிறோம், இப்படிப்பட்ட என்ன கவலை உண்டு பண்ணக்கூடிய எண்ணங்கள். அவங்களுக்கு தூக்கம் வரலை. அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறா, அவங்க உள்ளம் எப்படியே காட்டுச்சு, அவங்களுக்கு அல்லாஹ் குறித்த தவறான எண்ணங்களை மேலோங்கி காட்டுச்சு. அல்லாஹ் தஆலா நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். நான் அவங்கள மன்னிச்சிட்டோன்னு சொல்கிறான். இப்போ இங்கே பாருங்க, கம் டு பாயிண்ட். அதே தான் இங்கேயும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை உருவாகுது, உங்கள் பிரச்சனை பின்னாடி உருவாகுதுலாம் ஷைத்தானுக்கு அதெல்லாம் பிரச்சனை, அது தேவையில்லை. அவனுடைய எக்ஸ்ட்ரீம் அது அதில் அவனுக்கு தேவை, அவங்க நடந்தால் சந்தோஷப்படும், அவ்வளோதான். நடக்கலைன்னு அவனுக்கு அது அவசியமே இல்லை. அவனோட எண்ணம் உங்கள் நஃப்ஸை பலகீனப்படுத்தணும். அப்போ தான் நாளைக்கு ஷிர்க்கு பிதாத்தை உள்ள நுழைக்க முடியும். அவனுக்கு டைம் இருக்குது, அவன் பொறுமையாக இருந்தால் செய்வான். நஃப்ஸை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பலகீனப்படுத்திக்கிட்டு இருப்பான். நல்லா பாருங்கள், ரொம்ப ஸ்ட்ராங் பீப்புளாக இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. நம்மளே அவங்கள பார்த்து ரொம்ப பிரமிப்படுது, இவ்வளோ வலிமையான நபராக இருக்கார். சின்ன அவங்க வீட்டில் ஒரு பெரிய ஒரு அவங்க தாங்கிக்க முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனை உருவாயிடும், இல்லை ஏதாவது சம்பவம் நடந்துடும், ஒரு பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா மனசு அப்படியே பலகீனமாயிடும். பலகீனமாயிட்டு இருக்கிறவர் என்ன பண்ணுவார், அப்படியே தோத்துக்கிட்டே இருப்பார். நல்லா பாதுகாத்துல தவிர தோத்துக்க கரைசில் என்ன ஆகும், உள்ளத்தில் யாராவது சுற்றி இருக்கிறோம் ஷைத்தான் அனுப்பிச்சுடுவான். இந்த மாதிரி தற்கால வாங்க எண்ணெயை ஊற்றி வச்சுட்டா சரியாக போயிடும். இப்படி தான் எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் பிஸ்னஸ் லாஸ் ஆச்சு, இப்போ பண்ணாரு, ஒன்று தான் பண்ணாரு, சரியாயிருச்சு, இப்போ அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கு, தௌபா செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ரொம்ப நிர்பந்தத்தில் இருக்கிறோம், குடும்பத்தை பாருங்கள், பிள்ளையை பாருங்கள், ஃபீஸ் கட்டணும், அது கட்டணும், இதை கட்டணுங்கிற ஷைத்தான் என்ன பண்ணுவான், ஈமான்ல உறுதியாக இருந்தாருன்னா அல்லாஹ் பாதுகாத்துருவான். கொஞ்சம் பலகீனமாச்சு, ரைட்டு போய் தான் பார்ப்போமே அப்படின்னு போய் அங்கே ஷைத்தானை கொண்டு நிப்பாட்டி விட்டுருவான். இப்போ நிப்பாட்டி விட்டுட்டு அவனை நிப்பாட்டி விட்டு அவ்வளோதான். அப்புறம் தௌபா செய்யலையா செகண்ட் ஃபிரம், அதான் கோல், அதுதான். அங்கே நிப்பாட்டிடுவான். நிப்பாட்டினதுக்கப்புறம் அது என்ன நடக்குமோ அல்லாஹ் ஆகலாம். போகிற வழியில் மௌத்தா போகிறாரா, இல்லை செஞ்சதுக்கப்புறம் மௌத்தா போகிறாரா, தௌபா செய்யவே மௌத்தா போகிறாரா, அல்லாஹ் தான் அறிவான். ஷைத்தான் உள்ளத்தில் அவனுக்கு தேவை எல்லாமே நல்லா விட்டு உங்களை தூரமாக்கணும். ஷைத்தான் விரும்புவதெல்லாம் எது, உங்களை அல்லாஹ்வுக்கு இணைவிப்பதும் அது அல்லாஹ்வுடைய நினைவிலிருந்து உங்களை தடுக்கத்தான், அல்லாஹ்வுடைய நினைவிலிருந்து தூரமாக்கணும். அதை எல்லாத்தையும் அவன் டூல்ஸாக பயன்படுத்திப்பான். எது வேணாலும் சரி, அது உலக காரியங்களாக இருந்தாலும் சரி, மறுமை குறித்த காரியங்களாக இருந்தாலும் சரி. அப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கிறணும். இந்த பாத் ஆஃப் சேட்னஸ் லைஃப்க்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய, எவன் என் உபதேசத்தை புறக்கணிக்கின்றானோ நிச்சயமாக அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கையே இருக்கும், மேலும் நாம் அவனை கியாம நாளில் குருடனாக எழுப்போம். உபதேசம்னா என்ன? குரானே அல்லாஹ் தஆலா சொல்ல உபதேசம் சொல்கிறான். குரான் உங்களுக்கு ஒரு உபதேசமாக இறங்குச்சுன்னு சொல்கிறான். உபதேசத்துக்கு மீறி நீங்கள் நினைக்கக்கூடாது. உபதேசம்னா என்ன, ஷிர்க்கு பிதாத்து மட்டும்தான் அல்லாஹ் தஆலா உபதேசமாக செய்கிறான், மற்ற எல்லாம் அப்படிலாம் கிடையாது. ஒரு எவ்ரி மூமெண்ட்டு சின்னதாக ஒரு சின்ன லைஃப்பில் ஏற்படக்கூடிய உதாரணமாக ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, வயிற்றை 3ஆ பிரிச்சுக்கோங்க, ஒரு சாப்பிடுங்க, ஒன்று தண்ணி குடிங்க, ஒன்று கேப் விட்டுருங்க. இது ரசூலுல்லாஹ் செஞ்ச ஒரு உபதேசம் தான். அல்லாஹ் வஹி மூலமாக இறக்குறான். மொத்தம் அது வஹி தான். இப்போ ஒரு உபதேசம் செஞ்சாச்சு. இப்போ இதுக்கு மாற்றமாக நடந்தாலும் பிரச்சனை தான். நல்லா வயிறு முறையை சாப்பிட்டுட்டு, நல்லா அன்டைமில் சாப்பிட்டு, கண்ட நேரத்துக்கு தூங்கி கண்ட நேரத்துக்கு எந்திரிச்சிங்கன்னா அது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஏற்படத்தான் செய்யும். அதில் நீங்கள் 5 நேரம் தொழுதாலும் 10 நேரம் தொழுதாலும் காலம்புல 24 மணி நேரம் நீங்கள் தொழுதாலும் டசன்ட் மேட்டர். அல்லாஹ்வுடைய சுன்னா, அது சுன்னாத்துக்குள்ளே நீங்கள் வந்தீங்க. அதனால தான் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, நீங்கள் இரவில் இஷாக்கு அப்புறம் தூங்க ஆரம்பிச்சு, இஷாக்கு அப்புறம் பேசாதீங்க என்ன தூங்க போங்கன்னு அர்த்தம். இங்கே உட்காந்து இஷாக்கு அப்புறம் தான் பிளானே, கரெக்டாக இஷாக்கு பின்னாடி தான் பிளானே ஆரம்பிக்கிறது. அப்போ இதுக்கு மீறி யார் செயல்படுறாங்களோ அதோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஏற்பட தான் செய்யும். இப்போ நம்ம பேசிகிட்டு இருப்போம், திடீர்னு மரணம் வருதும்போம். திடீர்னு மரணம் எப்படி வருது, திடீர்னு மரணம்னு சொல்கிறோம். எல்லாருமே என்ன சொல்லுவோம், திடீர்னு மரணத்துக்கு என்ன சொல்லுவோம், நல்லா தான்ப்பா இருந்தார், அவர் எந்த ட்ரிங்க்ஸ் பழக்கமும் இல்லை, நல்ல எந்த சாலியானது, அவர் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருந்தார். நான் அவர்கிட்ட கெட்ட பழக்கம் என்ன நினச்சிட்டு இருப்போம்னா, அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, சிகரெட் அடிக்கிறத நான் கெட்ட பழக்கம் நினச்சிட்டு இருப்போம். நைட்டு தூங்காமல் இருக்கிறது எனக்கு நல்ல பழக்கமா? இரவே உங்களுக்கு ஓய்வு எடுப்பதற்காகவும் பகலே உங்களுக்கு வேலை செய்வதற்காக அந்த ஆமித்துள்ளவும் நல்லா சொல்கிறான். இப்போ இரவு ஓய்வு எடுக்கிறது தான். இப்போ இந்த இரவு ஓய்வு எடுக்கக்கூடிய நேரங்களில் தான் உங்களுக்கு உடலுக்கு தேவையான ஆற்றல் எல்லாமே பிரபஞ்சத்தின் வழியாக எல்லாம் கொடுத்துட்டு இருப்பான். இப்போ இந்த பிரபஞ்சத்தின் வழியாக எல்லாம் கொடுக்கக்கூடிய ஆற்றல் எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா தடை போட்டு ஊர் சுற்றி 12 மணிக்கு பிரியாணி திங்கிறது, 3 மணிக்கு சகர சாப்பிட்றது, முடிவெடியை முழிச்சிருது, இப்படியே பண்ணின்னு இப்போ உடம்புக்கு தேவையான ஆற்றல் எப்படி கிடைக்கும்? பகல தூணா கிடைச்சிருமான்னு கிடைக்காது. அப்போ சுண்ணத்துக்கு மாற்றமாக நீங்கள் செய்கிறீங்க. அல்லாஹ்வுடைய சுண்ணத்தில் நீங்கள் எந்த மாற்றத்தையும் காண மாட்டீங்கன்னு எல்லாம் சொல்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய சுண்ணானா என்னன்னு தெரியணும். இப்போ கப்பல் போகுது, படகுல கப்பல் போகுது, கடலில் கப்பல் போகுது. கப்பல் எப்படி போகுது? கப்பல் எவ்வளோ பெரிய வெயிட் அது, புரியுதா? ஃபோன் 100 கிராம், 150 கிராம் தான் ஃபோனு, தூக்கி போட்டால் உள்ளே நீ போயிடுது கடலுக்குள்ள. ஆனால் கப்பல் நிற்குது மேலே, பிரம்மாண்டமான கப்பல்லாம் பார்க்கும். அது எப்படி கப்பல் நின்றுச்சு? அந்த கப்பல் தண்ணிக்கு ஏற்றார் போல கப்பல் எப்படி வடிவமைச்சா தான் கப்பல் அதில் ரன் ஆகுங்கிற சுண்ணா.
அல்லாஹ் வடிவமைச்ச அந்த சுண்ணத்துக்குள்ளே வந்தால் தான் கப்பல் ரன் ஆகுது. அல்லாஹ் இந்த உலகத்தை எப்படி நடத்தணும், ரன் ஆகணும், எப்படி இந்த சயின்ஸுங்கிற ஒரு பேரில் எப்படி கண்டுபிடிச்சோமோ அப்படி தான் ரன் ஆகுது. புரியுதா இல்லையா? அப்போ தான் கண்டுபிடிச்சான் செங்குத்தா வந்து கீழே நிற்கி செங்குத்தா வர்றது. இப்போ கப்பல் போகும்போது தண்ணி மேலே நிற்கி வரும்போது சென்டர் ஃபோர்ஸ் எல்லாமே கப்பலுக்கு நடுவில் இருக்கும். அதனால் என்ன பண்ணும், கப்பல் மூழ்காது. அப்போ அந்த சுன்னத், அந்த இயற்கை, அந்த பிரபஞ்ச நியதியை ஒரு மனிதன் கண்டுபிடிக்கும் போது தான் அதை அவனை செயல்படுத்த முடியுது. இப்போ ஃபேன் இருக்குது, ஃபேனை தான் போடுறோம், சும்மா வீசுது, எப்படி காற்று மேலே அடிக்குது. அப்போ இந்த ரூமோட டெம்பரேச்சர் என்ன, ரூமோடைய விஷயம் என்ன, இது அதோடைய விஷயங்களை கண்டுபிடிச்சா தான் அது ரன் ஆக முடியுது. அப்போ ஒவ்வொருத்துக்கும் எல்லாத்துல ஒரு விஷயத்தை வச்சிருக்கிறான். தக்குத்தீர், சூரியன் தன் வட்டவரைக்குள் அது தன்னுடைய வட்டவரைக்குள் நீந்தி செல்கின்றேன்னு சொல்றான். அதுக்கான சூரியன் தன் வட்டவரைக்குள் நீந்தி செல்கின்றது நல்லா சொல்றான். அதுக்கான விஷயம் நீந்தி செல்கின்றது. அதோடைய ஃபோக்ஸ், அதோடைய கோல், அதோடைய நீதி என்ன, அதை நோக்கி அது போகுது. அதே மாதிரி தான் மனிதன். ஏன் உலகத்தில் வந்து நல்லா பாருங்க, உலகத்தில் ஒரு பீப்புள் மட்டும் தான் ஜெயிக்கிறாங்க, மற்ற பீப்புள்லாம் ஜெயிக்கலன்னா அவனுக்கு ஜெயிக்கக்கூடிய வழிமுறைகள் என்னங்கிறது தெரிஞ்சுட்டான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. உலகத்தில் ஒரு விஷயத்தை எப்படி செஞ்சால் எப்படி ரன் ஆகுங்கிற நாலேஜ் அவனுக்கு கிடைச்சதுனால செஞ்சுட்டு போயிட்டான். இங்கே நம்ம அந்த விஷயத்தில் தெரியாமல் இருக்கிறதுனால தவங்கிக்கிட்டு இருக்கோம். பண்ண முடியல, செய்ய முடியல. கப்பலை கொண்டு ரோட்டில் விடுங்களேன், ரோட்டில் போகாது. அதே மாதிரி நம்ம செயல், கடலில் போகக்கூடியதில் கடலில் கப்பல் போகும். அல்லாஹ் அத்தாச்சின்னு சொல்கிறான், அல்லாவோட பெரிய அத்தாச்சின்னு நான் சொல்கிறான். என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? அதை நான் அத்தாச்சின்னு சொல்கிறான். கப்பலை போய் அத்தாச்சிங்கிறேன் நல்லா அப்படின்னு. கப்பலை நாம் தான் நாங்கள் உங்களை ரன் ஆக செஞ்சோங்கிறான். நாம் தான் அந்த இடத்துல போக வச்சோன்னு சொல்கிறான். எப்படி கப்பல் போகும்? காற்று தான் சென்டர் ஃபோர்ஸ், காற்று தான் அடிக்குது. காற்று மூலமாக தான் எல்லாத்தையும் இது பண்ணுறாங்க. இப்போ உதாரணமாக கப்பலில் நீ கடலில் போகும்போது காற்று என்ன உங்களுக்கு சூறாவளி மாதிரியே அடிக்குது. அது என்ன? அது மிகப்பெரிய அத்தாட்சி. வானங்களுக்கு பூமி இடைப்பட்டில் அத்தாட்சி நாம் கொடுத்தோங்கிறான். இது எல்லாமே நம்ம உட்காந்து சிந்திக்கும் போது தான் அதுக்கான வழிவகைகள் என்னங்கிறது நமக்கு கிடைக்கும். இது ஒரு பெரிய டாபிக். சுன்னத்துல்லாங்கிறது இஸ்லாம் சைக்காலஜியில் வரும். கிட்டத்தட்ட அது பெரிய சப்ஜெக்ட். அப்போ அதில் படிக்கலாம். அப்போது அல்லாஹ் தஆலா ஐ எம் த காஸ் ஆஃப் மை ப்ராப்ளம். அல்லாஹ் சொல்லக்கூடியது, நாம் அவர்களுக்கு எந்த அநியாயம் செய்யலை, அவங்கள தான் தமக்கு தாமே அநியாயம் செஞ்சு கொண்டார். அல்லாஹ் டிக்ளேர் பண்ணுறான். பிரச்சனைன்னு வருது, நான் உனக்கு அநியாயம் செய்யலை, நீ தான் உனக்கு நீ அநியாயம் செஞ்சுக்கிட்ட. நான் அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்கிறான், உங்களுக்கு ஒரு ஞாபகத்தை கொடுத்தா அந்த ஞாபகத்தை நீங்கள் நன்றி செலுத்துங்க, நான் அதிகப்படி தரேன்னு சொல்கிறான். நன்றி செலுத்தினா அதிகம். இப்போ நன்றி செலுத்துறது என்ன? உட்காந்து என்னைக்காவது யோசிச்சிருக்கிறோமா? நன்றி செலுத்துறதுனா என்ன, நன்றி செலுத்துறது எப்படிப்பட்டது, நன்றி செலுத்தக்கூடிய பண்புகள் என்ன? நமக்கு தெரிஞ்சது என்ன? தக்பீர் கெட்டுறமா, அதுதான், அவ்வளோதான். கெட்டுறதுக்கும் அத்தையாத்துக்கும் என்ன ஓதுனாரு, என்ன செஞ்சாரு, ஒன்றும் தெரியாது. என்ன தெரியாம வச்சுக்கிட்டு இருப்போம். திக்ரு செய்யறது, சும்மா உட்காந்து லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். ஒரு பிரச்சனையை, இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை உருவாகுது, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், நல்லா பாதுகாக்கணும். ஹார்ட்டில் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க, 10 லட்ச ரூபா கெட்டுங்கன்னு சொல்கிறாங்க. 10 லட்ச ரூபா கெட்டுறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறோம். 10 லட்ச ரூபா கெட்டுறதுக்கான அந்த கெப்பாசிட்டி நமக்கு இல்லாட்டாலும் எவ்வளோ தேடுறோம், எவ்வளோ இறங்கி போகிறோம், எவ்வளோ உடலை வந்து வருத்திக்கிறதும். இன்னும் நம்ம தேவைப்பட்டால் ஜமாத்தை போய் அணுகிறோம், செல்வந்தர்களை போய் அணுகிறோம், விடிய விடிய தூங்காமல் போகிறோம், பயணம் பண்ணி போகிறோம், ஊராக போகிறோம், ஃபேஸ்புக்கில் பேசுகிறோம். நம்ம அவ்வளோ நாள் நம்ம முகத்தையும் நம்முடைய கண்ணியத்தையும் பாதுகாத்துட்டு இருந்த நம்ம இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நம்ம அந்த இடத்துல போய் கேட்குறோம், உதவிகளை கேட்குறோம், நல்லா பாதுகாக்கணும். இவ்வளோ ரிஸ்க் பண்ணுறோம்ல, இவ்வளோ இது செய்கிறோம்ல, ஏன் நம்ம வாயை திறந்து லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் ஏன் அடிக்கடி ஓதுறது இல்லை? அல்லாஹ் சொல்கிறான், இப்படி தான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமை காப்பாற்றினோம். அவர் மட்டும் அந்த திக்கரை ஓதாமல் இருந்தால் கியாமத்து நாள் வரை அதை மீன் வயிற்றிலே வச்சுருப்போங்கிற, மௌத்தாகி இருப்போம் நல்லா சொல்கிறான். கியாமத்து நாள் வரைக்கும் மீன் வயிற்றிலே இருப்பார் அப்படின்னு. அவர் ஓதுனதுனால தான் நம்ம அவரை விடுவித்தோம். இப்படி தான் மூமின்களை நான் காப்பாற்றுவோம் நல்லா சொல்கிறேன். மூமின்களுக்கு அல்லாஹ் பாதுகாவலன்னு சொல்கிறான். மூமின்களே அல்லாஹ் கைவிட மாட்டேன்னு சொல்கிறான். இப்படிப்பட்ட அல்லாஹ் வாக்குறுதியே கொடுத்துட்ருக்குறான். அல்லாவோட வாக்குறுதியில் எந்த மாற்றத்தையும் காண மாட்டீங்கன்னு சொல்கிறான். அல்லாஹ் விட வாக்குறுதி உண்மையாளர் யாரை நீங்கள் பார்ப்பீங்கன்னு கேட்குறான். அப்போ இப்படி எல்லாம் சொல்லும்போது ஏன் அஸ்தோஃபிருல்லாஹ் ஓதுறதுக்கு வாய் வர மாட்டேக்கு? அஸ்தோஃபிருல்லாஹ் ஏன் வர மாட்டேக்கு? லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் ஓதுங்க, ஏன் ஆயத்துல் குர்சி ஓதுங்க, குல்லு ரப்பி நாஸ் ஓதுங்க, அப்புறம் ஸலவாத் ஓதுங்க, சும்மா இருக்கிறீங்களா தொழுங்க, 2 ரக்காத் தொழுங்க, துவா கேளுங்க, பிரார்த்தனை செய்யுங்க. பிரார்த்தனையுடைய சாராம்சம் இமாம் இப்னு கய்யிம் சொல்லக்கூடியது என்னது? யார் துவாங்கிறத கதவுக்கு ஒப்பிட்டு சொல்றாரு. யார் அந்த கதவை தட்டி கொண்டே இருக்கின்றாரோ நிச்சயமா ஒரு நாள் அந்த கதவை திறந்துடும் அப்படின்னு. தட்டுறவருக்கு திறந்துடும். எல்லாரும் தெரிஞ்சதுதான். இமாம் புகாரிக்கு கண்ணு தெரியாது,
சிறு வயசில் தெரியும் தானே. இமாம் புகாரி பார்வை இழந்தவர். அவங்க தாயார் பிரார்த்தனையாக கேட்டு 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 தான் அவருக்கு கண்ணே வந்துச்சு. அப்போ அவங்க தாயாருடைய கணவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன சொன்னாங்க, வானவர்களை நீங்கள் அலக்கழிச்சிட்டீங்க, அவ்வளோ அழுகு அவ்வளோ துவா, அதனால அல்லாஹ் தாலா அவங்களுக்கு உங்கள் பிள்ளைக்கு பார்வையை கொடுத்துட்டான். காலையில் எழுந்திரிக்கும் போது பார்வையோட இருந்துச்சார். அதுக்கப்புறம் தான் இமாம் புகாரி பெரிய இமாமா மாறினார். இப்போ பிரார்த்தனை, நம்பிக்கை, என் நடிகார் என்னை குறித்து எவ்வாறு நீங்கன்றனோ அவ்வாறே நடந்துப்பேன். அல்லாஹ் தருவேன் நினச்சா தருவேன், தரமாட்டேன் தரமாட்டேன். நின்றீங்களா? அந்த அச்சமும் ஆதரவும் இதெல்லாம் ரெண்டு வேணும். அச்சமும் வேணும், ஆதரவும் வேணும். அச்சம் ஆதரவுனா என்ன? அல்லாஹ் நம்ம அதான் ரசூலா சொன்னாங்களே, ஒரு மூமின் ஒரு 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 இளைஞர் வந்து மரணப்படுக்கையில் இருப்பார். அப்போ ரசூலா கேட்பாங்க, நீங்கள் எப்படி உணர்றீங்கன்னு கேட்பாங்க. அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நினச்சா எனக்கு ஆர்வமாக இருக்குது, என்னுடைய என்னுடைய பயத்தை என்னுடைய பாவத்தை நினச்சா எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ ரசூலா சொல்லுவாங்க, யாருடைய உள்ளத்தில் இது ரெண்டு ஒரு சேர வந்துச்சோ அவர் எதை ஆசைப்படுறாரோ அல்லாஹ் அதை கொடுப்பான், எதை விட்டு எதை விட்டு பாதுகாக்கணும்னு நினைக்கிறாரோ அல்லாஹ் அதை பாதுகாப்பான்னு சொன்னாங்க. அப்போ நம்ம அச்சத்தோட ஆதரவோடு கேட்குறோமா? நம்பிக்கை, துவா, அப்படி நம்பிக்கை வரணும். ஒரு பக்கம் அல்லாஹ் துவா நிராகரிச்சிருவானோ, அப்போ நம்ம பாவத்துக்கான நிராகரிச்சிருவானோ, எல்லாம் நிராகரிச்சிடாது, அந்த பாவத்தை மன்னிச்சிரு, இஸ்திக்ஃபார் தேடும். இப்போ இந்த அச்சமும் ஆதரவும் ஒரு மனிதனுக்கு ஒரு சேர இருக்கணும். அப்போ சொன்னாதான் ரசூலா சொன்ன மாதிரி யார் அவர் வந்து எது அதை வந்து யார் எதை ஆதரவு வைக்கிறாரோ அல்லாஹ் அதை கொடுத்துருவான், எதை விட்டு தூரமாக நினைக்கிறாரோ அல்லாஹ் அவர் தூரமாக்கிடுவான்னு சொன்னாங்க ரசூலா. இப்போ இந்த பிரார்த்தனை அந்த செய்தியுடைய சாராம்சம் என்ன? இப்போ ஒரு மூமின் எப்போதுமே தனக்குத்தானே, இப்போ நம்ம திரும்ப திரும்ப அல்லாட்ட அதான் இப்போ டைமியா சொல்லக்கூடியதில், எனக்கு லைஃப்பில் ஏதாவது ஒரு கஷ்டமாக இருக்குது, காரியம் எல்லாம் ரொம்ப கஷ்டமாக நான் ஃபீல் பண்ணுறேன், என்னால் செய்ய முடியல அப்படின்னு நான் என்னைக்கெல்லாம் உணரணும், அப்போ நான் இஸ்திக்ஃபார் அதிகமாக தேடுவேன். அவங்களுடைய மாணவர்கள் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. எங்களோட ஆசிரியர் இப்னு கைம் அதிகமாக இஸ்திக்ஃபார் தேடி அவருடைய காரியங்கள் நிறைய லேசாகிறத நாங்கள் பார்த்துருக்கோம். அப்படி அவருடைய காரியம் நிறைய லேசாகிறத நாங்கள் பார்த்துருக்கோம். அப்போ இஸ்திக்ஃபார் தேடுறது, இஹ்லாஸ் உள்ள தூய்மையோடு செய்கிறது, இது நம்ம ஒரு மனிதனுக்கு ரொம்ப வேணும். அப்போ குரான் சைடு ஹாப்பி லைஃப் சொல்ல மாதிரி தான் ஆணாயினும் பெண்ணாயினும் இறுதியாக நம்ம சொல்லக்கூடியது, ஆணாயினும் பெண்ணாயினும் மூமினாக இருந்து நற்செயலை செய்தார் நிச்சயமாக நம்ம அவர்களை மனமிக்க தூய்மையான வாழ்க்கையை வாழச் செய்வோம். இன்னும் அவர்களுக்கு செய்து கொண்டிருந்த வச்சில் மிக அழகான கூலியை நாம் நிச்சயமாக கொடுப்போம் நல்லா சொல்கிறோம். இப்போ ஆணாயினும் பெண்ணாயினும் அல்லாஹ் இந்த உலகத்திலேயும் மறுமையிலையும் நாம் கூலியை கொடுப்போம். மனமிக்க வாழ்க்கைன்னு என்னதுங்க? அல்லாஹ்மனி அஸ்ஸல்கல் ஹுதா வத்துக்கா லஃபாஃபா வல் கினா. கினானா என்னது? போதும் என்ற மனப்பான்மை. போதும்ங்கிற மனப்பான்மை தான் பொருள் ஃபஸ்ட்டு, அப்புறம் தான் செல்வம். இப்போ போதுங்கிற மனசு தானே தேவை. எவ்வளோ லட்சங்கள் உங்களுக்கு கொட்டப்பட்டாலும் மனசு போதில், மனசு நிம்மதி இல்லைன்னா அந்த லட்சங்கள் இருந்து உங்களுக்கு வேஸ்ட்டு தான். இப்போ போதுங்கிற மனம், போதுங்கிற விஷயம் அல்லாஹ் கொடுப்பான் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு உள்ளத்தில் வரணும். ஸோ இதெல்லாம் நம்ம லைஃப்பில் ஃபாலோ பண்ண போது தான் நம்ம லைஃப்பில் நம்ம நினச்ச மாதிரி நல்ல ஒரு மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு போதுமான. இன்ஷா அல்லாஹ் மீதம் இருக்கிற விஷயத்த நம்ம கொஞ்சம் சைக்காலஜி ஆஸ்பெக்டில் நம்ம நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். நம்ம வரக்கூடிய ஆகஸ்ட் 17 இஸ்லாமிக் சைக்காலஜி 3rd பேஜ் ஸ்டார்ட் ஆகுது. நிறைய அற்புதமான டாபிக்ஸ்லாம் உள்ளே இருக்குது. சுன்னத்துல்லா டாபிக் இருக்குது, நஃப்ஸை எப்படி வந்து கட்டுப்படுத்தணும், நஃப்ஸோட கட்டுப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் என்ன, தஸ்கியத்து நஃப்ஸு மன அழுத்தங்கள் எப்படி உருவாகும், மன அழுத்தங்கள் மன பிரச்சனைக்கு எப்படி சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது, நம்மளே நாம எப்படி தற்காத்து கொள்வது அப்படிங்கிற பற்றி படிப்பீங்க. சுன்னத்துல்லா டாபிக் வரும். ஷைத்தானை பற்றி A-Z இங்கே படித்தவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க. சைத்தான் வஸ்வாசை எப்படி ஏற்படுத்துவான், உள்ளத்தை எப்படி அணுகுவான், அதை பற்றி டீப் நாலேஜ் உள்ளே இருக்கும். ப்ளஸ் காக்னேட்டிவ் பிஹேவியர் தெரப்பின்னு சொல்லுவாங்க. காக்னேட்டிவ் பிஹேவியர் தெரப்பினா சைக்காலஜிலே மோஸ்ட் பவர்ஃபுல் கான்செப்ட் காக்னேட்டிவ் பிஹேவியர் தெரப்பி. அவ்வளோ பெரிய, கிட்டத்தட்ட எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சென்டர் பாயிண்ட் நெத்தி போட்டால் பிரச்சனையை அந்த சொல்யூஷனை கண்டுபிடிக்கக்கூடிய தெரப்பி தான் CPT. இதை பற்றி கற்றுப்பீங்க. இனியாகிராம்ங்கிறது ஒரு மனிதனுடைய பண்புகள். என்ன பண்புகள், ஏன் எப்படி செயல்படுறான், என் பிள்ளை எந்த பண்பு, நான் இந்த பண்பு, நான் இதை நோக்கி இப்படி போகிறேன், நான் எப்படி வரணும், நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, என்னுடைய மகன் என்னுடைய கணவர் இப்படி போய்கிட்டு இருக்கிறார், இப்படி போனால் அந்த பிரச்சனை உருவாயிடும், அப்போ அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வரணும், இப்படி வழி இந்த பக்கம் கொண்டு போகணும் அப்படிங்கிற டோட்டல் ஃபுல்லாக அந்த A-Z மனிதனை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிற சப்ஜெக்ட் தான் இனியாகிராம். அதை படிப்பீங்க. NLP படிப்பீங்க, நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராமிங் சொல்லக்கூடியது. ஒரு மன ரீதியான பிரச்சனை இருக்கிறோம், டக்குன்னு அதுலேருந்து எப்படி நம்ம வெளியில் வர்றது, டக்குன்னு நம்ம ஒரு பிரச்சனைக்கு எப்படி சொல்யூஷன்ஸை கண்டுபிடிக்கிறது, பிள்ளைங்களை எப்படி டக்குன்னு உடனே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த கான்செப்டையுமே அந்த இஸ்லாம் சைக்காலஜி. இது போக இல்லாமல் சைக்கோமெட்ரிக் கொஸ்டின்ஸ், லைஃப் கோச்சிங் ட்ரைனிங், அப்புறம் நிறைய இதோட மைண்ட்ஃபுல் ப்ராக்டிசஸ்,
மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிசஸ், மனசை அப்படி ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சிகள், மனசையும் உள்ளத்தை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சிகள் நிறைய இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு அந்த இஸ்லாமிக் சைக்காலஜியில் கவர் ஆகும். அதை வாய்ப்பு இருக்கிறவங்க தேர்ட் பேட்ச் போய்கிட்டு இருக்குது. அது நம்ம எப்பவுமே லிமிட்டட் சீட்டு தான். ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியும் ஒரு குறிப்பிட்ட இப்போ ஃபஸ்ட்டு பேட்சில் 20 மெம்பர்ஸ், செகண்ட் பேட்சில் 20 மெம்பர்ஸ் தான், இப்படி தான் எடுப்போம். 2 பேட்ச் முடிஞ்சு போச்சு, இப்போ தேர்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அது அட்மிஷன்ஸ் போய்கிட்டு இருக்குது. ஏன்னா அந்த 20 பேட்ச் அப்படின்னா நாங்கள் ஒவ்வொருத்தரையும் நம்ம கிளாஸோடைய இதே வந்து என்னென்னா சும்மா ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் படிக்கிறீங்க அப்படி விட்றீங்கலாம் கிடையாது. உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த கிளாஸ் வீக்லி 2 டேஸ் தான் இருக்கும். ஆனால் இது 5 டேஸும் உங்களுக்கு சின்ன சின்ன பயிற்சிகள், அதை செய்கிறதுனால ஏற்படக்கூடிய மாற்றங்கள்ங்கிறது நிறைய உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சஸ் ஏற்படும் இன்ஷா அல்லாஹ். ஸோ இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு இருக்கிறவங்க அதை சேர்ந்து பயன்பெறுங்க. ஓகே, டுடே வாட் இஸ் கீ டேக்அவே. அதே மாதிரி குரானிக் லைஃப் ஸ்டைலும் போய்கிட்டு இருக்குது. ஆல்ரெடி குரானிக் லைஃப் ஸ்டைல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அது 2 டேஸ் தான். அதில் இந்த அடுத்த செவ்வாய் வேலைனும் அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கக்கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. அது காலையில் 10 to 11:30. இது வந்து இஸ்லாம் சைக்காலஜி மத்தியானம் 2 to 4. அப்போ எதில் உங்களுக்கு சேருது? குரானிக் லைஃப் ஸ்டைல் வாஸ் மோஸ்ட்டு அது வேறு மாதிரி. படிச்சுட்டு இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே அதோடைய ஃபீட்பேக்ஸை அவ்வளோ சூப்பராக ஷேர் பண்ணாங்க. கிட்டத்தட்ட நானே இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல, இந்த அளவுக்கு அது சொல்யூஷன்ஸ் கொடுக்குமான்னு சொல்லி. எல்லாரோடையும் ஃபஸ்ட்டு டேவே நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுச்சு. அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்ட். ஹிப்னோதெரப்பி, NLP இதெல்லாம் பேஸ் பண்ணி அதை உருவாக்கின அந்த சப்ஜெக்ட்ஸ் தான். அது உங்களுக்கு அது வித்தியாசமாக கொடுக்கும். அது ஒரு வேறு ட்ராக்கில் போகும். ஸோ இந்த ரெண்டுமே சேர்றவங்க சேர்ந்து படிச்சுக்குவோம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, டுடே வாட் இஸ் கீ டேக்அவே. ஏன்னா கீ டேக் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஃபஸ்ட்டு ஸ்லைடு கேட்டிங்க. ஃபஸ்ட்டு ஸ்லைடு வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலே 3 பேர் இருக்கிறாங்கன்னா 3ல் ஒருத்தருக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து வேர்ல்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை செகண்ட் பிளேஸ் வந்து ஸ்ட்ரெஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சூசைட் ப்ராப்ளம்ஸுக்கு முதல் காரணம் ஸ்ட்ரெஸ்ஸு தான். அப்புறம் பொதுவாக பிரச்சனை உருவாகுது அப்படின்னா அந்த பிரச்சனையை குறித்த அறிவு இல்லாமல் இருக்கிறதுனால தான் பிரச்சனை உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. சொல்யூஷன் எப்படி பண்ணணும்னு தெரியாமல் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு பிரச்சனையே உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மென்டல் இல்னஸ் மெடிசன்ஸ்லேயே ரொம்ப வீக்கில் அதிகமாக சேல் ஆகக்கூடியது வந்து மன ரீதியான பிரச்சனை உள்ள மெடிசன்ஸ் தான். இதெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸுக்கான இதாக சொல்கிறாங்க. ஓகே, டுடே வாட் இஸ் கீ டேக்அவே. சீக்கிரம் அடுத்த கிளாஸ் இருக்குது. நான் பெருமை அடிக்கக்கூடாது. மாஷா அல்லா, அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். வெரி குட், மாஷா அல்லா. வேறு வேறு பாவ மன்னிப்பு கேட்கணும் நிறையா. வெரி குட். வேறு gratitude, very good, super, mashallah. Make sinners repentance to Allah and humble ourselves. Very good, super, mashallah. வேற குர்ஆன் சொன்ன வழி நடக்கணும் இபாதத்தில். வெரி குட். சின்னதாக பெருசோ எல்லாத்தையும் அல்லாட கேட்கணும். அல்லாஹ் இன் கண்ட்ரோல்ஸ், ஜஸ்ட் நீட் டு ஹேவ் டு தவக்குல். வெரி குட். வேறு ஓகே, சரி முடிச்சுக்கலாமாப்பா. நாளைக்கு கரெக்டாக ஷார்ப்பாக வந்துருங்க. நாளைக்கு 10 o'clock. ஓகேவா?